ஓகே, இப்ப கேள்வி கேட்கலாம். பௌதிக சுகங்கள் இரு வகைப்படும், அவை யாவை? சப்பல சுக போகத்யாக. சப்பல சுகா போகத்யாக. சப்பல சுகானா என்ன? ஒரு சனத்துல வர சுகம். அது சப்பல சுகா. போகத்யாகனா மாறிக்கொண்டே இதை விட்டுட்டு இன்னொன்னு போறது, ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்த மாறிண்டே இருக்கும். ஓகே, தூய பக்தி தொண்டுனா என்ன, விளக்கம் என்ன? யாருக்கு ஸ்லோகா இன்னும் தெரியாது? ஓகே, திலகவதி சொல்லுங்க. அர்த்தம் தூய பக்தி தொண்டு அப்படின்னா அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதினாவர்த்தம் அனுகூலேன கிருஷ்ணானுசரணம் பக்தி உத்தமம். அதாவது இதர வித ஆசைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஞானம், கர்மம் இத்தியாதி இதுகளுக்கான ஆசைகளை விட்டுட்டு கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதத்துல தொண்டு செய்யறது தான் உத்தம பக்தி. ஏன் அப்படி அவர் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். உத்தம பக்தி அப்படிங்கிறது செயல்கள் நிரம்பியது. செயல்கள் 3 வகைப்படும். ஓகே, மனதால, வார்த்தையால, செயலால, இந்த 3 விதத்துல நம்ம செயல்படுறோம் கிருஷ்ணருக்காக. அது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு கிருஷ்ணருக்கு செய்யப்படணும், வேற யாருக்கும் செய்யப்படக்கூடியதா இருக்கக்கூடாது. பக்தி தொண்டு வேற யாருக்கும் செய்யக்கூடியதா இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி விளக்கங்கள் கொடுக்குறாரு. ஏன் இது கர்ம ஞானத்துல இருந்து விடுபட்டது, இதர வித ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குலாம் ஒன்னொன்னுக்கும் ரூப கோஸ்வாமி விளக்கம் கொடுக்குறாரு. பக்தி தொண்டினுடைய 6 குணநலங்கள் என்ன? யார் 6ஐயும் சொல்ல முடியும்? ஓகே, புவனேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. கிளேஷாக்னி. முதலில் கிளேஷாக்னினா என்ன? பௌதிக துயரத்துல இருந்து விடுதலை. பாவம் எல்லாம், கிளேஷங்கள் எல்லாம் அக்னியில போட்ட மாதிரி போயிடும். சுபதா, மங்களங்களை அடிக்கக்கூடியது. அப்புறம் மோக்ஷ லகுதா கிருத், மோக்ஷ சுகத்தையும் அற்பமாக்கிடும். சுதுர்லபா, இது ரொம்ப அரிதா அறியப்படக்கூடியது. சாந்தரானந்த விசேஷாத்மா அப்படின்னா அளவிட முடியாத ஆனந்தத்தை அளிக்க வல்லது. ஸ்ரீ கிருஷ்ணாகர்ஷினி, கிருஷ்ணரையே கவரக்கூடியது. சோ இந்த 6 வந்து தூய பக்தி தொண்டனுடைய குணநலன்கள்னு பார்த்தோம். கிளேஷாக்னி, பாவங்கள் அழியுது அப்படின்னா 4 வகையான பாவங்கள் இருக்கு. என்னென்ன? பிராரப்தான என்ன? தோன்றிய விளைவுகள். அப்பிராரப்தான தோன்றாத விளைவுகள். கூட்டா அப்படின்னா உள்ள இருந்துட்டு இருக்கு, தெரியாது நமக்கு, வெளியில தெரியாத எண்ணங்கள், உள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய எண்ணங்கள் கூட்டா. பீஜா அப்படின்னா அது வெளி தோன்றக்கூடிய நிலை பீஜா. ஒரு விஷயம் எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 4 தேவை இருக்கு. என்னென்ன 4 தேவைகளை பூர்த்தி செஞ்சது அப்படின்னா அந்த விஷயம் மங்களகரமானதுன்னு சொல்லப்படும். உலகம் முழுவதையும் கவரக்கூடியது, உலகம் முழுவதும் எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடியது, சாதுக்களின் குணங்களை கொடுக்கும், மகிழ்ச்சி தரக்கூடியது. சோ இந்த 4 வந்து சுதுர்லபா. பக்தி தொண்டினுடைய சுபதா, மங்களத்தை கொடுக்கக்கூடியது. பக்தி தொண்டினுடைய 64 அங்கங்கள்ல ஒரு சிலர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில அங்கங்களை சொல்லுங்க. அரச மரத்துக்கு வணக்கம் செலுத்துறது, குரு கிட்ட தஞ்சம் அடையாது. முதல் 3 முக்கியமானது. என்னென்ன? குரு கிட்ட தஞ்சம் அடையிறது, குரு கிட்ட தீட்சை வாங்குறது, சேவை பண்றது. ஓகே, அப்புறம் 4 என்ன? ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல். 5 என்ன? எல்லாவற்றையும் துறக்க தயாராக இருத்தல். சோ இது மாதிரி நிறைய இருக்கு பக்தி தொண்டினுடைய அங்கங்கள்.
இந்த பக்தி தொண்டினுடைய அங்கங்கள் இதெல்லாம் நம்ம எதுக்காக பயிற்சி பண்றோம்? இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு பேர் என்ன? சாதன பக்தி. இதெல்லாம் சாதன பக்தி அப்படின்னா இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? உள்ள இருக்கக்கூடிய பாவ பக்திய வெளிக்கொணர்றதுக்கான பயிற்சி முறை தான் சாதன பக்தி. சாதன பக்தியில 2 வகை இருக்கு. என்னென்ன? வைதி சாதன பக்தி, ராகானுக சாதன பக்தி. வைதி சாதன பக்தினா என்ன? ராகானுக சாதன பக்தினா என்ன? ஆச்சாரியோட அடிசோடு அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. குரு சொல்றதுக்காக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது. அதாவது சாதன பக்தியை பின்பற்றதுக்கான ஒரு உந்துதல் வந்து சாஸ்திரம் மற்றும் ஆச்சாரியர்களுடைய கட்டளையினால இருக்கு. ராகானுக சாதன பக்தினா அது தன்னிச்சையா இருக்கு. இதே சாதன பக்தியை பின்பற்றதுக்கான உந்துதல் வந்து தன்னிச்சையா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ராகானுக சாதன பக்தி. இந்த சாதன பக்தியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாதன பக்தியினுடைய முக்கிய 5 அங்கங்கள் என்ன, அப்புறம் சாதன பக்தியில தவிர்க்க வேண்டிய குற்றங்கள் யாவை, சாதன பக்தியில விடுபட்டது மாதிரி தோன்றக்கூடிய ஒரு சில விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த 3ஐயும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சாதன பக்தியினுடைய முக்கிய 5 அங்கங்கள் யாவை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து விக்கிரக வழிபாடு, பாகவதம் படித்தல், பக்தர்களோட சங்கத்துல இருக்கிறது, அப்புறம் பக்தர்களோட சங்கத்துல இருக்கிறது, அப்புறம் திருநாமத்தை சொல்றது, மதுராவில் இருக்கிறது. சோ இந்த 5ம் பக்தி தொண்டினுடைய முக்கியமான அங்கங்கள்னு சொல்லப்படுது. இந்த 5ம் எதனால முக்கியமான அங்கங்களா சொல்லப்படுது? இந்த 5 செயல்களும் செய்யும்போது அவங்க மனசுல இருக்கிற பாவ பக்தி வந்து வெளிப்படும். அதனால வந்து ஒருத்தர் தான் சொல்றாங்க, ஒருத்தரும் சொல்லலாம். இந்த 5ம் வந்து பாவ பக்தியை வெளிக்கொணர்றதுல ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அதனால இந்த 5ம் வந்து பக்தி தொண்டுல ரொம்ப முக்கியமான அங்கங்களா சொல்லப்படுது. மற்ற அங்கங்களும் பாவ பக்தியை வெளிக்கொணரும், ஆனா இந்த 5ம் ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. அதனால இந்த 5ம் நம்ம ரொம்ப கவனமா பின்பற்றணும். பெரும் பக்தியுடன் விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லப்படுது. பக்தியோட விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுறது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய கருணையான அவதாரமா விக்கிரகமா வரார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. விக்கிரக வழிபாட்டை பத்தி பேசணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், எவ்வளவு நாள் வேணாலும் பேசலாம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கிருஷ்ணரை வந்து கும்பிட வரும்போது ஏதோ ஒரு கல் நிக்குது, ஏதோ ஒரு உலோகம் நிக்குது, ஏதோ ஒரு மரம் நிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நம்ம பக்தியில முன்னேறவே முடியாது. ஸ்ரீமத் பாகவத்ல சொல்லப்படுது, யார் ஒருத்தர் விக்கிரகத்தை ஒரு கல்லோ மண்ணோ இல்ல உலோகம்னோ நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் குருவை சாதாரண மனுஷன் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மிருகத்திற்கு சமமானவர்கள். பல பேர் இந்தியாவுல விக்கிரகத்து மேல ஒரு பற்றுதல் இருக்கும், ஆனா அதே சமயத்துல இதுவும் வந்து சும்மா அதை கல்லுல வச்சிருக்கிறாங்க, செஞ்சு வச்சிருக்காங்க கிருஷ்ணர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய மிகப்பெரிய கருணையினால, காரணமற்ற கருணையினால அவர் விக்கிரகமா தோன்றார். விக்கிரகமா தோன்றி அவருக்கு நம்ம நேரடியா சேவை பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த சேவை யார் செய்யக்கூடியது? உண்மையில பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு, அதாவது பகவான் விக்கிரக ரூபத்துல இருக்கும்போது அவருக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகள்லாம் நம்ம செய்யக்கூடிய சேவைகளே கிடையாது, நமக்கு தகுதியான சேவைகளே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், பகவான் கிருஷ்ணருக்கு நேரடியா சமைக்கிறோம். அது யாரோட சேவா? ஸ்ரீமதி ராதாராணி யசோதாமா அவங்களோட சேவை. ஆனா கிருஷ்ணர் கருணையோட அந்த சேவையை நமக்கு கொடுக்குற. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பூஜா, கிருஷ்ணருக்காக நம்ம வந்து கிருஷ்ணரை குளிப்பாட்டுறோம், கிருஷ்ணருக்காக நம்ம சமைக்கிறோம், கிருஷ்ணருக்கு உணவு ஊட்டுறோம். இதெல்லாம் வந்து கட்டுண்ட ஜீவன்களுக்கான சேவைகள் கிடையாது. கட்டுண்ட ஜீவன்கள் கிருஷ்ணருக்கு உணவு ஊட்ட முடியாது, கிருஷ்ணரை குளிப்பாட்ட முடியாது.
ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ பண்றத பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில கிருஷ்ணருடைய கருணைய அதன் மூலமா நம்ம உணரலாம். கிருஷ்ணருடைய கருணையினால அவர் நம்ம எல்லாம் கட்டுண்ட ஜீவன்களா இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். விக்கிரக ரூபத்துல இருந்து நமக்கெல்லாம் அறிய வாய்ப்பு கொடுக்கிறார். அதனாலதான் சொல்லப்படுது, விக்கிரக வழிபாட்டின் மூலமா ஒருத்தர் மிக விரைவில் பக்தி தொண்டுல முன்னேற முடியும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்களோடு சேர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறது. பாகவதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி நிறைய சொல்லுது. பாகவதம் கிருஷ்ணரை பற்றியும் கிருஷ்ணருடைய பக்தர்களை பற்றியும் சொல்லுது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. எல்லாம் மறந்து போச்சு. பகவத்கீதா செமினார்ல படிச்சது எல்லாம் மறந்து போச்சு. மறக்கூடாது. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. கிருஷ்ண அது என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லுங்க யாராவது. பக்தர்கள் 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 என்னை பற்றி விவாதிப்பதுல ஆனந்தம் கொள்றாங்கிறார் பகவான். சுருக்கமா சொல்லணும், மச்சித்தா மத்கதா பிராணா. சோ பக்தர்கள் பகவானை பற்றி பேசுறதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா பகவானை பற்றிய கதைகள் கிருஷ்ண கதால, பக்தர்கள் அப்படின்னா அவங்க கிருஷ்ண கதால ஈடுபட்டு இருப்பாங்க. கிருஷ்ண கதானா என்ன? கிருஷ்ண கதா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு கிருஷ்ணரே சொன்னது, இன்னொன்னு கிருஷ்ணரை பற்றி சொல்லப்பட்டது. சோ ரெண்டு வகை இருக்கு கிருஷ்ண கதா அப்படிங்கிறது. சோ கிருஷ்ணரே சொன்னது என்னது? பகவத்கீதா. கிருஷ்ணரை பற்றி சொல்லப்பட்டது பாகவதம். சோ இந்த பகவத்கீதா பாகவதம், அதுல குறிப்பா கிருஷ்ணரை பற்றி சொல்லப்பட்டதான இந்த பாகவதத்தை ரொம்ப முக்கியமா இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. எதனால அப்படின்னா பாகவதத்துல கிருஷ்ணருடைய லீலைகள் மற்றும் பக்தர்களுடைய லீலைகள், பக்தர்கள் எப்படி பக்தியை பயிற்சி பண்ணாங்க, அதெல்லாம் நடைமுறை ரீதியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர் பகவத்கீதையினுடைய இறுதி உபதேசத்தையும் ஏறக்குறை நிராகரிச்சார்னு சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்குலாம் தெரியும், இது சொல்லியிருக்கிறோமா? இது அப்பப்போ சொல்லியிருக்கோம், கேட்டிருப்பீங்க. ஆனா இல்லன்ட்டீங்க ஒரு ஐடியா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவுக்கு யாத்திரை பண்ணப்ப அப்ப அவர் கோதாவரி நதிக்கரையில ராமானந்தராயரை சந்திச்சார். ராமானந்தராயர்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு. அப்ப ராமானந்தராயர் ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு போயிட்டு இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு உள்ள இருந்து அவரை ஊக்குவிக்கிறார் பேச சொல்லி. சோ முதல்ல ராமானந்தராயர் சொல்றார், மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அதை நிராகரிச்சார், இதெல்லாம் ஏற்றுப்பட முடியாது, மேல சொல்லு. அப்புறம் கடமைய பற்று இல்லாம செய்யறதுன்னு சொல்றார், அதையும் சைத்தன்ய மகாபிரபு நிராகரிக்கிறார். அப்புறம் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜகம் துவாம் சர்வ பாப்பே மோக்ஷிஷாய் மாக்ஷிஷான்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். அதையும் சைத்தன்ய மகாபிரபு ஏறக்குறை நிராகரிக்கிறார். என்ன சொல்றார்? இதெல்லாம் வெளி தோற்றமானது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் எப்ப ராமானந்தராயர் பாகவத்ல இருந்து ஒரு செய்யுள்ள மேற்கோள் காட்டி பக்தர்களோட சங்கத்துல பகவானை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்றாரோ அப்பதான் சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கிறார். இது கரெக்ட், இதுக்கப்புறம் இதுல இருந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணு தோன்றாரு. சோ பகவத்கீதையில எல்லாமே இருக்கு, பகவத்கீதையில இல்லாத விஷயம் கிடையாது. அப்புறம் ஏன் பகவான் சைத்தன்ய மகாபிரபு பகவத்கீதையை நிராகரிச்சார் அப்படின்னா, நிராகரிச்சார் நம்ம சொல்ல முடியாது. பகவத்கீதையில விஷயங்கள்
அடிப்படையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆழமான விஷயங்கள் மேலோட்டமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆச்சாரியர்கள் பகவத்கீதையில இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. மிக உன்னத விஷயங்களும் பகவத்கீதையில இருக்கிறத பத்தி ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விஸ்வநாத் சக்கர டாக்கூர்லாம் விளக்கம் கொடுக்குறார். பகவத்கீதையில இருந்து எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்குறார், எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறார். கிருஷ்ணர் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். ந தத் பாஷேதோ சூரியோ நசாசங்கோ நா பாவகா எத்கத்வா நிவர்த்தந்தே தத் தாம பரமமம. அவருடைய தாமத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டார். என்னுடைய லோகத்துக்கு வந்து சேர்ந்தவன் இங்க திரும்பி வரமாட்டான், அங்க சூரியன் சந்திரன்லாம் கிடையாது, இன்பமயமா இருக்கும் அப்படின்னு. அது எப்படி அங்க இன்பமயமா இருக்கும்? அந்த விளக்கம் வேணும்ல. அந்த விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்படுது. அதனால ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. பிரபுபாத் என்ன உதாரணம் கொடுப்பார் அப்படின்னா, பகவத்கீதா வந்து அண்டர் கிராஜுவேட், பாகவதம் போஸ்ட் கிராஜுவேட். என்ன சொல்றாரு? அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்னு தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? தமிழ்ல சொன்னாலும் புரியாது. இளநிலை, இளநிலை, முதுநிலை. அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி. பிஎஸ்சி படிக்கிற மாதிரி பகவத்கீதா, எம்எஸ்சி படிக்கிற மாதிரி பாகவதம். ஸோ ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். ஸோ அது மாதிரி இந்த பாகவத பக்தர்களோட சங்கத்துல இருந்து படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பிரபுபாத் தினமும் நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா கோயில்கள்ல காலையில பாகவதம் வகுப்பு, சாயந்தரம் பகவத்கீதா வகுப்புன்னு கொடுத்தார். ஸோ பிரபுபாத் ரொம்ப எம்பசைஸ் பண்ணார், காலையில பாகவதம் பக்தர்கள் மத்தியில அப்படிங்கிறது. சாயந்தரம் பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க, ஸோ அதனால சாயந்தரம் பகவத்கீதை. இது பிரபுபாதுடைய சிஸ்டம். பக்தர்கள் மத்தியில வந்து பாகவதம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பிரபுபாத் ரொம்ப விருப்பப்பட்டார். ஸோ இந்த பாகவதம் அப்படிங்கிறது தான் வேத ஞான எல்லாத்தினுடைய சாரம். வேத ஞானத்தினுடைய சாரம் அப்படிங்கிறதோட கனிந்த ஒரு பழம். வேத ஞானங்கள் எல்லாம் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலையை அடையிறது தான். எல்லாம் வேத ஞானம் எல்லாம் முதிர்ந்து வரும்போது அது பாகவதமாகும். இந்த பாகவதம் ஏற்கனவே ரசமாலயம், ரொம்ப ருச்சியானது பாகவதம். இருந்தாலும் அந்த பாகவதத்தை சுகதேவ் கோஸ்வாமி எப்ப நமக்கு கொடுத்தாரோ அது இன்னும் அதிகமான ருசியாயிடுது. அதுதான் வந்து பாகவதத்தினுடைய முக்கியத்துவம். இந்த பாகவதத்தையும் இங்க ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பரம்பரை மூலமா கையாளப்படணும். சும்மா நம்மளா நினைச்ச மாதிரி பாகவத்தை கடைபிடிக்க கூடாது. பாகவதம் மட்டும் கிடையாது, எல்லா சாஸ்திரமும் வந்து நம்ம பார்த்திருக்கோம் பரம்பரை மூலமா கடைபிடிக்கப்படணும்னு. அப்படி பரம்பரை மூலமா கடைபிடிக்கல அப்படின்னா ஆன்மீகம் மாதிரி தோன்றக்கூடிய விஷயங்களே வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடும். இதே விஷயம், இந்த விஷயம் நம்ம பரம்பரை மூலமா பின்பற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தோட நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அதிகாரியினுடைய கட்டளை இருக்கணும், அதன் பிரகாரம் கடைபிடிக்கணும்னு சொல்லப்படுது. இதே விஷயம் ரூப கோஸ்வாமி முன்னாடியும் சொன்னார். யாரால சொல்ல முடியும் ஏறக்குறை இந்த விஷயம்? என்ன அர்த்தம்? ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் வீணா ஐகாந்திகி ஹரேர் பக்தி உத்பாத்யாய கல்பதே. என்ன அர்த்தம்? கேட்கலன்னா எல்லாம் வந்து தேவையான பிரச்சனைங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணா இதெல்லாம் மற்றும் இதர சாஸ்திரங்கள் இதை பின்பற்றாத பக்தி தொண்டு அப்படிங்கிறது சமுதாயத்துல ஒரு பிரச்சனையா தான் இருக்குங்கிறார். ஸோ இது வந்து நம்ம கேட்குறோம், ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அன்னைக்கு நான் மெட்ராஸ் போயிருந்தப்ப பக்தி ஸ்வரூப் தீர்த்த மகாராஜ் இருந்தார். இது ஞானம் நம்ம கேட்குறோம், அது இங்கே ஏறுது, ஆனா அது இங்கே வரணும்னு விஞ்ஞானம் உள்ள இறங்கணும். சும்மா கேட்டிருக்கோம், எல்லாரும் ஸ்லோகா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதை நம்ம உள்ளவர உணரணும் நம்ம என்ன பின்பற்றோம் அப்படிங்கிறது. நம்ம பக்தர் ஒருத்தர் சமயத்துல ரொம்ப கடுமையான விரதங்களை மேற்கொண்டு இருக்கிறார். தேவையே இல்லை, அது சமுதாயத்துல ஒரு பிரச்சனை தான். புரியுதா? கேட்டிருக்கிறோம், அதை முதல்ல கேட்டோம், ஆனா இங்க ஏறிச்சு, இங்க ஏறல. சோ அதுதான்
ரூப கோஸ்வாமி சொல்றார். அதனாலதான் சொல்லப்படுது எதை பின்பற்றினாலும் அதை வந்து பரம்பரை மூலமா பின்பற்றணும். ஆன்மீகத்தினுடைய அடிப்படை விஷயங்களே பரம்பரை மூலமா பின்பற்றணும். அப்படிங்கும்போது ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த விஷயமான பாகவதத்தை பத்தி என்ன சொல்றது? பாகவதம் கண்டிப்பா பரம்பரை மூலம் கேட்கப்பட வேண்டும். எப்ப பாகவதத்தை பக்தர்கள் இருந்து கேட்கிறாங்களோ அப்ப பக்தர்கள் வந்து மிக உன்னத மகிழ்ச்சியில் இருப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியம், பாகவதத்தை கேட்கறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பகவானுடைய திருநாம உச்சாடனம். நாமத்துக்கும் நாமிக்கும் வித்தியாசம் கிடையாது. அதாவது பகவான் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய திருநாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணான்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய நாக்குல கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் பூர்ணமானவர். அதனால அவருடைய நாமம், ரூபம், குணம், லீலை அதுக்கு நடுவுல வித்தியாசம் கிடையாது. அதன் அடிப்படையில பகவானுடைய திருநாமத்துக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல பகவானுடைய திருநாமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது பகவானை விட. ஏன்னா அது பகவானே கொடுக்கக்கூடியது. பகவானுடைய திருநாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா பகவானே விட ரொம்ப கருணை வாய்ந்தது. அது என்னங்க, பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறீங்க, ஆனா அதே சமயத்துல அது பகவானை விட ரொம்ப கருணை வாய்ந்ததுன்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம்ல. பகவானுடைய நாமமானது பகவானை விட கருணை வாய்ந்தது. ஏன் அப்படி கருணை வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா அது பகவானுடைய ஏற்பாடு. ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடுறார், ஹரிஸ்தானே அப்பராதி ஹோய் ஹரிநாம். ஹரியினுடைய ஸ்தானத்தை பகவான் ஹரியினுடைய ஹரிய அபராதம் பண்ணாலும் அவனுக்கு வந்து பிராயச்சித்தம் இருக்கு. பகவானுடைய நாமம் தோய் ஹரிநாம். ஹரிநாமத்தை சொல்றது மூலமா ஒருத்தன் வந்து பகவான் ஹரிக்கே அபராதம் பண்ணாலும் அதுல வந்து தப்பிச்சிடலாங்க. சோ இந்த ஹரிநாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஹரிநாமம் தான் நமக்கு வழிமுறை, ஹரிநாமம் தான் இலக்கு. வழிமுறையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், பகவானுடைய நாமத்தை சாதன பக்தியிலையோ, வைதி சாதன பக்தியிலையோ, ராகான சாதன பக்தியிலையோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவே சாத்தியா, அதுவே நம்ம இறுதி இலக்க அடையும் போது அப்ப நம்மளுடைய நாக்குல பகவானுடைய திருநாமத்தை சொல்லும் போது உன்னத ருச்சியை நம்ம அனுபவிப்போம். சைத்தன்ய மகாபிரபு சொல்ற என்ன சொல்ற, எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க பாக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு இதை எங்க சொல்ற, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது உன்னத நிலைகளை அடைய முடியும் அப்படிங்கிறது. சேத்தோ தர்ப்பண மார்தனம் படிப்படியா கொண்டு வர்றாரு. அதுல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதின் மூலமா ஒருத்தர் யுகாயுதம் அதுக்கு முன்னாடி தவநாம கிரஹணே பவிஷ்யதி. அங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எப்ப பகவானே உன்னோட திருநாமத்தை சொல்லும் போது எப்ப என் கண்கள்ல இருந்து தண்ணீர் தாரை தாரையா வரும், எப்ப மயிர் கூச்சரியும், எப்ப நான் ஆனந்தத்துல குரல் தழுதழுத்து போவேங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் எதனுடைய அறிகுறிகள், பிரேம பக்தியோட, பிரேம பக்தி பாவ பக்தியினுடைய அறிகுறிகள். சோ இதுல இருந்து என்ன தெரியலாம், பகவானுடைய நாமத்தை சொல்றதின் மூலமாக ஒருத்தர் வந்து பாவ பக்தி பிரேம பக்திக்கு விரைவா வரலாம். சோ சைத்தன்ய மகாபிரபு அதை நமக்கு சொல்லி காட்டுற, பகவானுடைய திருநாமத்தை சொல்றதின் மூலமா நம்ம மிகப்பெரிய ஆனந்தத்தை அடையலாம். அதேதான் இங்க ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். பாவ பக்தியை ஒருத்தருக்கு வெளிக்கொணர்றதுல இந்த திருநாம உச்சாரணம் அப்படிங்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். திருநாம உச்சாரணத்தை நம்ம சொல்ல சொல்ல முதல்ல நீ சொன்ன சேத்தோ தர்ப்பண மார்தம் இதயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போய் போய் படிப்படியா நம்ம வந்து பாவ பக்தி அடைய முடியும். அதனால அந்த திருநாம உச்சாரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கடுத்து ரூப கோஸ்வாமி விளக்குறார், திருநாமத்தை ஒருத்தர் சொன்னாலும் பகவானுடைய நாமத்தை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாலும் அதுல ஒருத்தர் உன்னத ருச்சி அடையாம இருக்கலாம். ஏன் அவர் அடையாது கிடையாது அப்படிங்கிறதுக்கு ரூப கோஸ்வாமி விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றார், அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நபவேத் கிருஹமேந்திரியை சேவோன்முகி ஜிஹ்வாதோ ஸ்வயமேவ ஸ்பிருத்யதஹ. அவர் சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணர்
அவருடைய நாமம் மற்றும் ஆதி. ஆதி அப்படின்னா மிச்சதெல்லாம் இது என்னன்னா என்ன, ரூபம் குணம் லீலை, இது எல்லாமே அத்த ஸ்ரீகிருஷ்ணாபாதி நவவேத் கிரகமேந்திரிய. இந்த பௌதியத்துல மூழ்கி இருக்கக்கூடிய புலன்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. சேவோன்முகோஹி ஜிஹ்வாதோ, நாவினால தொடங்கக்கூடிய சேவை செய்யறது மூலமா ஸ்வயம் ஏவ ஸ்பிருத்தியதக, கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே நமக்கு வெளிப்படுத்துவார். நாவினால செய்யப்படக்கூடிய சேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவினால நம்ம 2 வகையான சேவைகள் செய்யறோம். ஒண்ணு சாப்பிடுறோம், இன்னொன்னு பேசுறோம். அதை கிருஷ்ணரை நோக்கி திசை திருப்பணும். இது தொடங்கக்கூடியது. அதனால நான் இதை மட்டும் பண்ணிப்பேன், பிரசாதம் சாப்பிடுவேன், பகவான் நாமம் சொல்லுவேன், அது போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சேவோன்முகோஹி ஜீவாது, நாவினால ஆரம்பமாகுது. நாவினால ஆரம்பமானாலும் அடுத்த சேவைகள்ல நம்ம எந்த அளவுக்கு சேவைகள் அதிகமா பங்கெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பகவானுடைய நாமத்துல ருச்சியை அனுபவிக்க முடியும். நாம ருச்சி அப்படிங்கிறது செயற்கையா வர்றது கிடையாது. நாம ருச்சி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பயிற்சியின் மூலமாகவும் அதே சமயத்துல பகவானுக்கு தொடர்ந்து சேவை பண்றது மூலமாகவும் வரும். சேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சேவை பண்ணாதான் நம்ம பகவானுடைய நாமத்துல ருச்சி அடைய முடியும். இப்ப நம்ம பகவானை பற்றி ஸ்மரணையில இருக்கணும். பகவானை எப்பவுமே நாமத்தை ருச்சியை அனுபவிக்கணும் அப்படின்னா பகவானை பத்திய எண்ணங்கள் எப்பவுமே இருக்கணும். பகவானை பத்தி எப்பவும் பேசிட்டு இருக்கணும், பகவானை பத்தி எப்பவும் கேட்டுட்டு இருக்கணும், பகவானுக்காக சேவை பண்றோம்னு ஒவ்வொரு சேவையும் செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப நம்ம பகவானுடைய நாமத்து மேல படிப்படியா ருச்சி வர ஆரம்பிக்கும். அப்புறம் மதுராவில் வசிக்கிறது, புனித ஸ்தலத்துல வசிக்கிறது. புனித ஸ்தலத்துல வசிக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருமே மதுராவுக்கு குடி போயிடலாமா? மதுராவுக்கு சேவை பண்றது அப்படின்னு வரும்போது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பல வழிமுறைகளை கொடுக்கிறார். என்ன சொல்றார்? மதுராவை பத்தி கேட்கறது, மதுராவை பத்தி புகழ்றது, அப்புறம் மதுராவை நினைச்சுட்டு இருக்காது, அப்புறம் மதுராவுக்கு போகும்போது அங்க ஏதாவது கைங்கரியம் பண்றது, அப்புறம் மதுராவுக்கு போறதும் கூட. இதெல்லாம் பல விதங்கள்ல சேவை பண்றது. சரி, அப்ப ஆனா இவர் மதுராவில வாழ்றதுன்னு சொல்றாரு. நம்ம மதுராவிலே வாழணும் அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி உண்டாக்கிக்கிறது? இருக்கிற இடத்த மதுராவா மாத்தணும். இருக்கிற இடத்த நம்ம மதுராவா மாத்தணும். பிரபுபா சொல்றார், ஒவ்வொரு இஸ்கான் கோயிலும் வைகுண்டம், ஒவ்வொரு இஸ்கான் கோயிலும் கோலோக விருந்தாவனம், ஒவ்வொரு வீடும் கோயில் ஆகணும். ஓ, அப்ப இஸ்கான் கோயில்னா கோயில் மட்டும்தான் வைகுண்டமா? வீட்டுல இருந்தா நம்ம மிச்ச நேரத்துல மாயால இருக்கோமா? நீங்க மாய உணர்வுல இருந்தீங்கன்னா மாயால தான் இருக்கீங்க. ஆனா இது பகவானுடைய இல்லம், அதாவது அகம் அமேதி, என்னுடையது, இது என்னோட வீடு அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் மாயால தான் இருக்கிறோம். இது கிருஷ்ணரோடது அப்படின்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல அது வைகுண்டம் ஆயிடுது. பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடமெல்லாம் வைகுண்டம். அதானே? பகவான் என்ன சொல்றாரு? ரொம்ப அடிக்கடி கேட்டிருப்பீங்க. நாரதர் பகவான்கிட்ட கேட்கிறார், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், நான் வைகுண்டத்துல இல்ல, யோகிகளோட இதயத்துல இல்ல, பக்தர்கள்லாம் எங்க என்னுடைய நாமத்தை சொல்றாங்களோ அந்த இடத்துல நான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் கேட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. நான் வரும்போது ஆரம்பத்துல பகவானுடைய நாமத்தை பத்தி பேசும்போது கேட்கறது, அப்புறம் அதான் கேட்கறது இல்ல, அதனால மறந்து போயிடு. பகவான் அவருடைய பக்தர்கள் எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பகவான் இருக்கார். அப்ப பகவான் இருக்கிற இடம் வைகுண்டம் தான். பகவான் சாக்ஷாத் விக்கிரகமாவும் இருக்கிறார். விக்கிரகம் அப்படின்னா உலோகத்தினால, மண்ணுனால, கல்லுனால செஞ்சதுதான் விக்கிரகங்கிறது கிடையாது. ஒரு படம் வச்சிருந்தாலும் வரைபடமும் விக்கிரகத்தினுடைய ஒரு வகையா கருதப்படுது. அதனால வீட்டுல படம் வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல அது கிருஷ்ணருடைய இல்லம் ஆயிடுது.
சோ கிருஷ்ணருடைய இல்லம் ஆயிடும் போது கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடம் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அத்வைத ஆச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு கேட்பார், ஹே இது சாந்திபூர் ஆச்சு, அது இல்ல தெரியல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது. அதாவது சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டு பிருந்தாவனத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். அப்படி ஓடும்போது நித்யானந்தர் வந்து ஒரு சில ட்ரிக் பண்ணி அவரை சாந்திபூர்ல அத்வைதாச்சாரியா வீட்டுக்கு கூட்டு போவார். அப்ப அத்வைதாச்சாரியர் பார்த்துட்டு சொல்லுவாரு, அத்வைதாச்சாரியா நீ சாந்திபூர்ல எல்லாம் இருக்கிற, என்ன விருந்தாவனம் சொல்லி ஏமாத்திட்டியா? இல்ல பகவான் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடம் தான் விருந்தாவனம். சோ பகவான் எங்க இருக்காரோ அந்த இடம் விருந்தாவனம் தான். சோ அந்த ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். மற்றொரு வசிக்கிறது அப்படின்னா அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணுங்கிறது அர்த்தம். அதே சமயத்துல அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மற்றவர்கள வசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உச்சிதமானது. ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால வந்து பிரபுபாதர் வந்து என்ன வழியை கொடுத்தார் அப்படின்னா, அப்பப்ப முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு தடவை விருந்தாவனத்துக்கு மாயாப்பூருக்கு போயிட்டு வர சொல்லி பிரபுபாதர் வந்து நமக்கு சிறுவிழாக்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணரை நம்ம இதயத்துல தாங்கி இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம போற இடம் எல்லாமே நமக்கு விருந்தாவனம் தான். சோ இந்த 5ம் ரொம்ப முக்கியமானது. இந்த 5ஐயும் ஸ்ரீல பிரபுபாத் நமக்கு கொடுத்துருக்க. 5ஐயுமே வந்து பிரபுபாத் இஸ்கான் அமைச்சிருக்கக்கூடிய வகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஐயும் நம்ம முக்கியமா பின்பற்றுறதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கிறார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா தினமும் பாகவத வகுப்பு, ஹரிநாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து நடைபெறதுக்கு பிரபுபா ஏற்பாடு பண்ணியிருக்கார். பக்தருடைய சங்கத்துக்காக உலகம் முழுக்க கோயில் கட்டி கொடுத்துருக்கார். எங்க போனாலும் பக்தருடைய சங்கத்துல நம்ம ஈடுபடலாங்கிறதுக்கு, மதுராவில் வசிக்கிறதுக்காக நமக்கு திருவிழாக்களை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அப்புறம் விக்கிரக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பிரபுபா வந்து ரொம்ப ஆடம்பரமான விக்கிரக வழிபாட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். எல்லாருக்கும் தெரியும், இஸ்கான் கோயில்கள்ல இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாட்டுக்கு இணையா வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்க. ஸோ அத்தகைய விக்கிரக வழிபாட்டையும் பிரபுபா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதன் மூலமா நம்ம எல்லாரும் இதனுடைய இதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம பக்தியில முன்னேறி பாவ பக்தியை அடைய முடியும். ஸோ இப்ப ரூப கோஸ்வாமி சொல்றார், ஒரு சில விஷயங்கள் நான் 64 சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா தோன்றலாம், ஆனா இதை இங்க சொல்லலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். சோ அது என்னன்னு சொல்றார். ஒரு 4 விஷயங்களை ரூப கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். 1 வர்ணாசிரம தர்மம், 2 ஞானம் வைராக்கியம், அப்புறம் சொத்து மற்றும் சீடர்களை வச்சு சேவை பண்றது, அப்புறம் சாதுவின் குணங்களை வளர்த்துக்கிறது. இந்த 4ம் நல்லது மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த 4ஐயும் பத்தி ரூப கோஸ்வாமி 64 அங்கங்கள்ல கொடுக்கலையே அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கலாம். அதனால ரூப கோஸ்வாமி ஒன்னனையும் விளக்குறார். வர்ணாசிரம தர்மம்னா என்ன? வர்ணாசிரம தர்மம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் மக்களுடைய குணநலனுக்கு தகுந்த மாதிரி விஷ்ணுவுக்கு சேவை பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அப்படி அமைக்கப்பட்டதனுடைய குறிக்கோள் என்ன? படிப்படியா ஒருத்தர் வந்து முன்னேறலாம்னா பக்தியினுடைய தளத்துக்கு வரலாம். சோ படிப்படியா பக்தியினுடைய தளத்துக்கு முன்னேறி வர்றதை பத்தி சொல்றதுதான் வர்ணாசிரம தர்மம். சோ படிப்படியா முன்னேறி வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து தன்னுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அப்படியே படிப்படியா மேலே வர்றது. ஆனா பக்தி அப்படின்னு வரும்போது அங்க என்ன அர்த்தம்? பக்தினா என்ன? அந்யாபிலாஷிதா சூன்யம். அங்க ஆசைகள்னு எது இருந்தாலும் சுய ஆசைகள், நான் இதை கொஞ்சம் திருப்திப்படுத்திக்கிறேன், கிருஷ்ணனையும் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது ஓகே, உதவியா இருக்கலாம், படிப்படியா முன்னேறி வர்றதுக்கு ஒருத்தருக்கு உதவலாம். ஆனா அதே சமயத்துல அது பக்தி ஆகாது. அதனாலதான் ரூப கோஸ்வாமி சொல்றார், இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது பக்தியில வர்றதுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், ஆனா அதே சமயத்துல அதுவே பக்தி ஆகாது. வர்ணாசிரம தர்மமே பக்தி ஆகாது, ஆனா வர்ணாசிரம தர்மம் பக்தியில ஒருத்தர் வர்றதுக்கு உதவியா இருக்கலாம். வர்ணாசிரம தர்மம் பக்தி ஆகாது அப்படிங்கிற காரணத்தினால அது வந்து பக்தி துணையினுடைய அங்கங்கள்ல கொடுக்கப்பட கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்தது ஞானம் வைராக்கியம்.
ஞானம்னா என்ன, வைராகியம்னா என்ன? பௌதீகம் எது ஆன்மீகம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் ஞானம். வைராகியம்னா டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட்னா என்ன தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல தான் லட்சணம். பற்று இல்லாம இருக்கிறது, துறக்கிறது. சோ இதுதான் வந்து ஞானமும் பற்றின்மையும் நமக்கு தேவை தானே. நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானம் நமக்கு தேவையே தேவை இல்லையா? கட்டாயம் தேவை. அதே மாதிரி துறவு அந்த பௌதிக விஷயங்கள்ல இருந்து நம்மளை விலக்கிக்கிறோம். இது நமக்கு தேவையா தேவை இல்லையா? தேவை. ஆனா அதை ஏன் அவர் வந்து ரூப கோஸ்வாமி பக்தியினுடைய அங்கமா குறிப்பிடல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றார். சாதன பக்தி அப்படின்னா பக்தி தொண்டினுடைய குறிக்கோள் என்ன? சாதன பக்தியினுடைய குறிக்கோள் என்ன? பாவ பக்தியை வளர்க்கிறது. உள்ள இருக்கக்கூடிய பாவத்தை வளர்க்கக்கூடியதுக்கு உதவியா இருக்கக்கூடியதுதான் சாதன பக்தி. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஞானமும் துறவும் இந்த இறை என்ப வளர்க்க முடியாதுங்கிறார். இந்த பக்தியை வளர்க்கறதுக்கு மறைமுகமா இது உதவி செய்யற மாதிரி இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல பக்தியை வளர்க்கறதுக்கு இந்த ஞானமும் வைராகியமும் தடையாவும் இருக்கலாம் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றார், ஆரம்ப நிலையில ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னா அந்த ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தன் புலனுகர்ச்சியில இருந்து விடுபடுறதுக்கு இந்த ஞானம் வைராகியம் உதவியா இருக்கலாம். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். ஆத்மா இது ஆன்மீகமயமானது, இது பௌதிகமானதுன்னு சொல்லி ஒருத்தர் விளக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா ஒருத்தன் கொஞ்சம் பக்தியில ஆரம்ப நிலையில இருக்கிறதுக்கு உதவியா இருக்கலாம். அதான் அதே சமயத்துல அது தடையாவும் இருக்கும். எப்படி தடையா இருக்கும்? ரூப கோஸ்வாமி விளக்குறார். பாவ பக்தி அப்படின்னா என்னன்னா, பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை ரொம்ப இனிமையானதா, ஒரு அன்பு பரிமாற்றத்தோட, பகவான் மேல ஒரு பிரீத்தியோட ஒருத்தன் வழிபடுறதுதான் பாவ பக்தி. பகவானை நினைக்கிறது, பகவானை போற்றுறது. அப்படி அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறாருன்னா, இலகிய மனம் வேணுங்கிறார். இந்த ஞானத்தையும் வைராகியத்தையும் எவன் ஒருத்தன் பயிற்சி செய்யறானோ அவனுக்கு இலகிய மனம் இருக்காதான். அவனுடைய மனம் வந்து கல்லு மாதிரி ஆயிடும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பக்திக்கு தடையாவும் புலனுகர்ச்சியில இருந்து ஒருத்தரை விடுவிக்கிறதுனால இது பக்திக்கு உதவியாமையும், ஆனா அதே சமயத்துல இது இதயத்தை கல்லாக்கக்கூடிய காரணத்தினால பக்திக்கு தடையாவும் அமையும். சோ பக்திக்கு உதவியாவும் அமையும், பக்திக்கு தடையாவும் அமையும். அதனால ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பக்திக்கு தடை இல்லாம பயிற்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு வழிமுறையை நமக்கு கொடுக்குறார். அதாவது புலனுகர்ச்சிகள்ல இருந்தும் நம்ம விடுபடணும், அதே சமயத்துல நம்மளுடைய இதயமும் கல்லாகக்கூடாது. அதுக்காக ரூப கோஸ்வாமி சிபாரிசு பண்ணக்கூடிய வழிமுறை யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் அப்படின்னா அவர் விளக்கம் கொடுக்கிறார். அனாசக்தஸ்ய விஷயான் யதார்கம் உபயுஞ்சுதஹ நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. புலனுகர்ச்சிக்கான எவ்வித ஆசையுமின்றி கிருஷ்ணரை திருப்திப்படுத்த உபயோகமாகும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாத அனைத்தையும் விட்டொழிக்க வேண்டும். இதுவே யுக்த வைராக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. அனாசக்தஸ்ய விஷயம், நம்மளுடைய புலனுகர்ச்சிக்கு எதெல்லாம் தேவையோ, புலனுகர்ச்சிக்கான விஷயங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து துறக்கிறோம். துறந்துட்டு கிருஷ்ணருக்கு எதெல்லாம் கிருஷ்ண பக்தியில உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் உபயோகப்படுத்துறோம். பிரபுபா அடிக்கடி இந்த மைக்கோட உதாரணத்தை கொடுப்பார். இது வந்து ஒரு பௌதிக வஸ்து. இது பௌதிக வஸ்து அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து தூரம் எரிஞ்சிடறது கிடையாது. இதை நம்ம வந்து கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்துறோம். சோ இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம சாப்பிடுறோம், இது பௌதிக வஸ்துன்னு சொல்லி நம்ம அதை நிராகரிக்கிறது கிடையாது. சாப்பிடுறது நிராகரிச்சோம் அப்படின்னா அப்ப ரொம்ப கஷ்டம். பக்தர்கள் வந்து நம்ம இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப கஷ்டமா போயிடும். எப்படி எல்லாம் கஷ்டம் வரும். ஒருத்தர் சொல்லலாம், நான் சாப்பிடாட்டியும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு. ஆனா பக்தர்கள் வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக ஆன்மீக உலகத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், பகவானோட சேர்ந்து சாப்பிட போறோம். அதே மனநிலையை ஒருத்தர் வளர்த்துக்கணும் பிரசாதத்தை சாப்பிடுறது மூலமா. நான் வந்து இல்ல, நான் ஒரு பெரிய தபஸ்வியா இருக்கேன் அப்படின்னு பக்தர்கள் இருக்கக்கூடாது. இது நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் யுக்த வைராக்கியம். நம்ம எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து திறக்கிறது கிடையாது. எது கிருஷ்ண பக்திக்கு உதவியா இருக்குமோ அதை நம்ம திறக்க கூடாது. எது கிருஷ்ண பக்திக்கு உபத்திரமா இருக்குமோ அதை நம்ம திறக்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம் மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, தகாத பாலுறவு கூடாது, அப்புறம் போதை வஸ்துக்கள் கூடாதுன்னு. சோ இதை நம்ம திறக்கிறோம். ஏன்? இது கிருஷ்ண பக்திக்கு தடையா இருக்கும். பிரசாதம் சாப்பிடக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, பாகவதம் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் இருந்தோம்னா அப்ப அது வந்து பக்திக்கு உபத்திரமா இருக்கும். அதனால ஒருத்தர் வந்து எதை பின்பற்றோம், யுக்த வைராகியம் அப்படிங்கிறது பக்திக்கு எதெல்லாம் உதவியா இருக்குமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். பக்திக்கு உபத்திரமா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நிராகரிக்கிறோம். சோ அதுதான் வந்து யுக்த வைராகியம். அதை தான் நம்ம பின்பற்ற சொல்லி ரூப கோஸ்வாமி சிபாரிசு பண்றார். ரூப கோஸ்வாமி சிபாரிசு பண்றார் அப்படின்னா அதேதான் ஆச்சாரியர்களும் நமக்கு சொல்லித்தராங்க. பிரபுபாதா நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா அதே சமயத்துல இந்த யுக்த வைராகியத்துல ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய புலனுகர்ச்சிக்காக எடுத்துப்போம். பிரசாதம் ஓகே, பிரசாதம் அடிச்சு நம்ம நவுத்தலாம் நம்மளுடைய புலனுகர்ச்சிக்காக, நம்மளுடைய நாக்கினுடைய திருப்திக்காக. கிருஷ்ணரை சாக்கு சொல்லிட்டு நம்ம அடிச்சு நவுத்தணும் அப்படின்னா அப்ப அது வந்து பக்தியில நமக்கு உதவாது. அதனாலதான் ரூப கோஸ்வாமி தெளிவா சொல்றார், அனாசக்தஸ்ய விஷயான், புலனுகர்ச்சியிலிருந்து நம்ம விடுபடணும். பிரசாதம் சாப்பிடணும், ஆனா எந்த மனோநிலையோட? இது பகவானுடைய கருணை, இது பகவானுடைய பிரசாதம் அப்படிங்கிற மனநிலையோட. கீர்த்தனம் கேட்கணும், எந்த மனநிலையோட? இது பகவானுடைய நாமம் அப்படிங்கிற மனநிலையோட. கீர்த்தனத்தை நான் வந்து இது எனக்கு வந்து புலனுகர்ச்சிக்கு இருக்கும், இது நல்ல அழகா மியூசிக் இருக்கு, ரொம்ப அருமையா பாடியிருக்காரு இவர் அப்படிங்கிறதுல அதன் மூலமா நான் புலனுகர்ச்சி அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம இது பௌதிக வஸ்து தான். வெளித்தோட்டத்துல பார்த்தோம்னா இந்த கர்த்தால் பௌதிக வஸ்து தான், மிருதங்கமும் பௌதிக வஸ்து தான் வெளித்தோட்டத்துல பார்க்கும்போது. ஆனா அது கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தப்படும் போது அது ஆன்மீக வஸ்துவாகும். அந்த கர்த்தாலையும் மிருதங்கத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதனால வரக்கூடிய இசைய நம்ம பகவானுடைய கீர்த்தனமா நினைச்சோம் அப்படின்னா அப்ப அது நமக்கு ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு வாய்ப்பளிக்கும். அது யுக்த வைராகியம் ஆயிடும். பௌதிக வஸ்துக்களா இருந்தாலும் இதை வந்து பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்துறோம். ஆனா நீங்க வந்து இது எல்லாத்தையும் தன்னுடைய புலனுகர்ச்சிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அபாயகரமாயிடும். அப்ப நம்ம பக்தியில முன்னேறவே முடியாது. சோ ரெண்டையும் வந்து ஒரு பக்தன் கவனமா பார்க்கணும். எதெல்லாம் ஆச்சாரியர்களை உபயோகப்படுத்தி இருக்காங்க, ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம நம்மளுடைய விஷயத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தி கிருஷ்ணரை நோக்கி திசை திருப்பணும். நம்மளா நினைச்சுட்டு கற்பனை பண்ணிட்டு இதை நான் கிருஷ்ணருக்கு கொடுக்குறேன், அதை நான் கிருஷ்ணருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈடுபடக்கூடாது. ஒரு சிலர் வந்து ஒரு சில நேரத்துல நான் பக்தர்கள் பார்த்துருக்கோம், நாங்க வந்து அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முருகன் பிரபு இருக்கார். அவர் வந்து அவரு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? அவருக்கு இருக்கக்கூடிய திறமைய கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தலாம். அவருக்கு வந்து நல்லா சமைக்க தெரியுது, யாருக்கோ சமைக்கிறதுக்கு பதிலா அவர் வந்து கிருஷ்ணருக்கு சமைச்சார் அப்படின்னா அது பக்தி தொண்டாகும். அவர் அதை விட்டுட்டு நான் வந்து கிருஷ்ணருக்கு வேற மாதிரி சேவை பண்றேன் திடீர்னு நினைக்கிறார். ஒரு சில நேரத்துல இதெல்லாம் கேள்விப்படுவோம் பக்தர்கள்ட்ட, நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணேன், பிசினஸ்னா என்னன்னே தெரியாது, இல்ல சின்ன பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் அவரோட திறமையா இருக்கும். ஆனா கிருஷ்ணர் நினைச்சா, கிருஷ்ணரோட விருப்பம் இருந்தா எல்லாம் சாத்தியமாகும் பிரபு, கிருஷ்ணரோட கருணை இருந்தா சாத்தியமாகும் பிரபு, நான் வந்து பெரிய பிசினஸ் பண்ணி அதன் மூலமா கோடிக்கணக்கான ரூபா கிருஷ்ணருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது வந்து நம்மளுடைய சக்தியை அப்படியே உறிஞ்சிடும், பக்தியில இருந்து நம்மள அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா யுக்த வைராகியம் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து அபாயத்தை தேடிக்கிறோம். உண்மையில அது யுக்த வைராகியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய புலனுகர்ச்சி அங்க உள்ள வருது. நான் கிருஷ்ணருக்காக பண்றேன்னு சொல்லி வெளியில சொல்லிட்டு இருந்தாலும் உள்ள வந்து நான் பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இல்ல ஒருத்தர் வந்து சொல்லலாம், நான் ஒரு பக்தர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து பெரிய கிரிக்கெட் வீரராகி சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நான் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து அந்த ரேஞ்சில நான் பார்ப்பேன் அப்படின்னு. இல்ல நான் வந்து அரசியல்ல இறங்கி முதலமைச்சர் ஆகி அதன் மூலமா கிருஷ்ண பக்தியை பரப்புவேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, இவர் வந்து கிருஷ்ணருக்காக இவ்வளவு தியாகம் பண்றாரு அப்படின்னு. ஆனா உண்மையில போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான தகுதி திறமை இருக்கா? கிடையாது.
அதுக்கான கர்மா இருக்கா? கிடையாது. அதுக்கான கர்மா இருந்ததுன்னா அது எப்படி இருந்தாலும் அது தானா மேனிஃபெஸ்ட் ஆகும், தானா தோன்றும். அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு கிருஷ்ணர் என்ன கொடுத்துருக்காரோ அதுக்குள்ளார நம்ம வந்து சேவை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சும்மா நான் வந்து எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய சேவையில உபயோகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை முயற்சி பண்ணக்கூடாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணன் வந்து ஒரு சில சேவைகளை கொடுத்திருப்பார். இப்ப வெங்கடேஷ் இருக்கான். வெங்கடேஷ்கிட்ட வந்து நான் வந்து நீ வந்து யுக்த வைராகம் எல்லாத்தையுமே கிருஷ்ணனோட சேவையில உபயோகப்படுத்தலாம், நீ வந்து கம்ப்யூட்டர் கிருஷ்ணனோட சேவையில உபயோகப்படுத்துன்னு சொல்லி கம்ப்யூட்டர் தூக்கி அவன் கையில கொடுத்தனா என்ன ஒழுங்கா வேலை செய்யாது, அவனுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர் அவனால செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நான் இன்னொருத்தர கொடுத்தா வேலை கேட்காது, அதுவும் நிச்சயம். சோ யாரு நம்மளுடைய தகுதிக்கு நம்ம பார்க்கணும். யுக்த வைராகன்னு சொல்லிட்டு நம்ம கண்டதை எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணனோட சேவையில உபயோகப்படுத்தலாம் நினைச்சு கற்பனை பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் கிருஷ்ணனோட சேவையில உபயோகப்படுத்தலாம், அதுக்கான திறமையோட. அதனால ஆச்சாரியர்களை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது சேஃப். ஒரு உதாரணம் என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா, தண்ணியில இறங்காம மீன் பிடிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து புலனுகர்ச்சி பொருட்களோட தான் டீல் பண்றோம், ஆனா புலனுகர்ச்சியில மாட்டிக்க கூடாது. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தண்ணியில இறங்கக்கூடாது, புலனுகர்ச்சியில இறங்கக்கூடாது, ஆனா புலனுகர்ச்சி பொருட்களை நம்ம வந்து டீல் பண்ணணும். புலனுகர்ச்சிக்கான பொருட்களை கிருஷ்ணனோட சேவையில உபயோகப்படுத்தணும். இது யுக்த வைராகியம். சோ இது யுக்த வைராகியம். இன்னொன்னு என்னன்னா ஃபல்கு வைராகியம்னு சொல்லப்படுது. ஃபல்கு வைராகியம்னா என்ன? ஹரி சம்பந்த வஸ்து, பகவான் ஹரியினுடைய சம்பந்தத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை நம்ம துறக்கிறது. நான் வந்து ஓ இது பௌதிகம், இது பௌதிகம், இது பௌதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை திறந்தோம் அப்படின்னா அப்ப அது ஃபல்கு வைராகியம் ஆயிடும். முதல்ல சொன்னோம், பகவானுக்கு பிரசாதம் நம்ம எடுத்துக்கிறோம், பகவானுக்கு அலங்கரிக்கப்பட்ட விக்கிரகத்தை, நல்ல அழகான விக்கிரகங்களை நம்ம வந்து பார்க்கிறோம், இதெல்லாம் வந்து துறக்கிறது. ஓ பிரசாதம் எனக்கு வேண்டாம். சைத்தன்ய மகாபிரபு சில திருவிழாக்களின் போது அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னை பின்பற்றக்கூடியவங்களை பக்தர்கள் எல்லாரையும் அதிகமா சாப்பிட சொல்லி உற்சாகப்படுத்தார். என்னது இது? சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், ஆனா நிறைய சாப்பிட சொல்லி சொல்றாரு. திருவிழான்னு வரும்போது அந்த இடத்துல பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க வந்து நிறைய பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படிம்பார். சோ இது வந்து ஏன் பகவான் இதனால என்ன திருப்தி அடைகிறார்? கோலோக விருந்தாவனத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் அதை போய் நம்ம பார்க்க முடியாது. இங்க பகவான் தன் விருந்தாவனத்துல தன்னுடைய லீலைகள் நடத்தினப்ப பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டு போய் அவர் வந்து வேணுங்க வேணாங்க எல்லாம் வந்து வெண்ணெயை திருடி 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 சாப்பிடுவாங்க. பாகவத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் இவர் கொடுத்து வெண்ணெயை கொடுத்து வயிறு ரொம்ப போய் குரங்கு கூட வெண்ணெயெல்லாம் போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுமா. சோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து தன்னுடைய லீலைகள்ல பங்கெடுத்துக்கிறார். சோ அது மாதிரி திருவிழா நாட்கள்ல சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அதிகமா பிரசாதம் எடுத்துக்க சொல்லி தன்னுடைய பக்தர்களுக்கு உற்சாகப்படுத்தார். ஆனா அதே சமயத்துல அந்த பிரசாதம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய புலனுகர்ச்சிக்காக கிடையாது. யார் ஒருத்தர் இப்படி ஹரி சம்பந்த வஸ்து, பகவான் ஹரிக்கினுடைய தொடர்புள்ள வஸ்துக்களை நான் துறக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல துறக்கிறாங்களோ அது வந்து ஃபல்கு வைராக்கியம், அது வந்து பொய்யான வைராக்கியம், இல்லது பக்குவமற்ற வைராக்கியம்னு சொல்லப்படுது. இந்த பொய்யான வைராக்கியம் வந்து நமக்கு தேவையில்லை, இந்த பொய்யான துறவு வந்து நமக்கு தேவையில்லை, இதை நம்ம பயிற்சி பண்ணக்கூடாது. அப்புறம் ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, சொத்து மற்றும் சீடர்களை வச்சு ஒருத்தர் சேவை பண்ணலாம். ஒருத்தருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு கிருஷ்ணருக்கு அவர் சேவை பண்ணலாமே, அதை ஏன் இவர் பக்தி துணையுடைய அங்கத்துல குறிப்பிடல அப்படின்னா, இந்த சொத்துக்களை வச்சு சேவை பண்றது அப்படிங்கிறது ஒருத்தர் பக்திக்கு வர்றதுக்கு படிப்படியா வர்றதுக்கு உதவியா இருக்கலாம், ஆனா அந்த சொத்தே சேவை ஆயிடாது. சேவை அப்படிங்கிறது இந்த 64ல ஈடுபடுறதுதான். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் வந்து ஜென்மாஷ்டமிக்கு மொத்த பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கிட்டேன். ஜென்மாஷ்டமி வருது, அதுக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்றாங்க, நான் 1 லட்ச ரூபா கொடுத்து ஜென்மாஷ்டமி மொத்தம் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜென்மாஷ்டமியில என்ன கீர்த்தனை நடக்குதோ, என்ன அபிஷேகம் நடக்குதோ, என் பேர்ல தான் அபிஷேகம் பண்றாங்க, என்னோட என்னெல்லாம் அபிஷேகம் நடக்குதோ, என்னெல்லாம் கீர்த்தனை எல்லாரும் பண்றாங்களோ அது எல்லா பலனும் வந்து எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது கிடையாது அப்படிங்கிற. அதே மாதிரி சீடர்களால செய்யப்படக்கூடிய சேவை, ஒருத்தன் வந்து
மற்றவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபருக்கு சேவையா இருக்கலாம். ஆனா மற்றவர்கள் அந்த கிருஷ்ண பக்தியை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க செய்யக்கூடிய பக்தி தொண்டானது அவருக்கு போய் சேராது. இப்போ வந்து ஒரு குரு இருக்காரு அப்படின்னா குரு வந்து சிஷ்யனுக்கு சொல்லித்தர ஆன்மீகம் எப்படி பக்தி எப்படி பயிற்சி பண்றது அப்படிங்க. ஆனா அதே சமயத்துல அந்த பக்தன் செய்யக்கூடிய சேவையானது அது குரு அணுகாது, குரு அடையாது. பக்தன் செய்யக்கூடியது அவனுக்கு தான். இல்ல ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, குரு பக்தி செய்யறாருங்க அது போதுங்க எனக்கு. இது நிறைய கேட்போம், இது நிறைய கேட்போம். எனக்கு வந்து பரமஹம்ச குரு வேணும். ஏன் அப்படின்னா நான் வந்து கம்முன்னு உக்காந்துக்கலாமே, குருவே எல்லாம் பண்ணுவாரு, நான் வந்து சும்மா உக்காந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து பக்தியில முன்னேற்றாரு. குரு பரமஹம்சரா இருக்காரா, சிஷ்யன் பரமஹம்சனா இருக்கிறானா, அதெல்லாம் முன்னேற்றாரு. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்களோ அதுதான் அவங்கவுங்கள பக்தியில முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ அதனாலதான் ரூப கோஸ்வாமி சொல்றார், இதெல்லாம் வந்து நம்ம முறையா எடுத்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதே சமயத்துல நம்ம வந்து அதனால சொத்துக்களையும் சீடர்களையும் ஒதுக்கணுமா அப்படின்னு அதுவும் கிடையாது. அதையும் வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம ஈடுபடுத்தணும், கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்தணும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீச காமே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்துக்கு தொய். அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து நாதனம் அப்படின்னு சொல்லிட்டு பணமே வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறார். எதுவும் தன்னுடைய புலனுகர்ச்சிக்காக வேண்டாம். அவர் என்னை பின்பற்றுவோர் யாரும் வேண்டாம்னாரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றுறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு தான் பின்பற்றோம். அப்ப சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஆசைக்கு நம்ம விரோதியா இருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு அவரை பின்பற்றவங்க யாரும் வேண்டாம்னு விருப்பப்பட்டார். ஆனா நம்ம அவரை பின்பற்றிட்டு இருக்கிறோமே, அப்ப அவருடைய ஆசைக்கு விரோதியா இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லித்தரார். அஃப்கோர்ஸ் சைத்தன்ய மகாபிரபு நம்ம பின்பற்றணும். ஆனா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரு இருக்கார் அப்படின்னா, குரு சிஷ்யனை வந்து பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னா அது அந்த பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது அவருக்கு சேவை, குருவுக்கு சேவை. ஆனா அதே சமயத்துல குரு வந்து இந்த சிஷ்யன் என்ன பின்பற்றணும் அப்படிங்கிற ஆசைகள் கிடையாது. பின்பற்ற வரும்போது அதை நிராகரிக்கிறதும் கிடையாது. அதை வந்து கிருஷ்ணரை நோக்கி திசை திருப்புறான். ஒரு இன்னும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அவர் சொல்ற, குரு அப்படிங்கிற பொசிஷன் நான் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை நான் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய அபராதமா இருக்கும். அவரு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். முந்த காலத்துலலாம் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல கலாச்சாரம் இருக்குது. பெண்கள் வந்து பொதுவா பொதுமக்கள் மத்தியில வெளியில வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய தலையை வந்து தங்களுடைய முந்தானையை வச்சு மூடிப்பாங்க. அது வந்து இஸ்கான்லயும் நீங்க பார்க்கலாம், நிறைய மாதாஜிஸ் பண்ணுவாங்க. இங்க அதிகமா பண்றதை நான் பார்க்கல, பண்றதுக்கு கத்துக்கணும் மாதாஜிஸ்லாம். அவங்க ஒரு தலையை வந்து மூடிப்பாங்க. ஸோ இது வந்து வேத கலாச்சாரம். ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண்மணி மேடையில வந்து ஆட ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி தலையில ஒரு முக்காடு போட்டா அது என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீ வந்து ஒரு வெக்கங்கட்ட பொசிஷனுக்கு வந்துட்ட. தெருவில் ஆடுறது அப்படிங்கிறது நீ வந்து வெக்கங்கட்ட பொசிஷன் வந்துட்ட. அங்க வந்துட்டு உன்னுடைய வெக்கத்தை காட்டுற மாதிரி நீ மறைச்ச அப்படின்னா அது வந்து உன்னுடைய வேலையை நீ ஒழுங்கா செய்யறது ஆகாது. உன் வேலை என்ன? நடனமானம். அதை நீ ஒழுங்கா செய்யல. ஸோ அது மாதிரி அவர் சொல்றார், ஒரு குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னா அதை வந்து நீ ஒழுங்கா பண்ணணும். அதை வந்து நீ இல்ல நான் வந்து எந்த மதிப்பு மரியாதைலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறார். ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒரு குருவானவர் விஷயத்த சொல்லித்தரார் சிஷ்யர்களுக்கு அப்படின்னா சிஷ்யர்கள் அவங்கள மரியாதை செலுத்துவாங்க. அந்த மரியாதையெல்லாம் புறக்கணிக்க கூடாது, மரியாதையெல்லாம் தூரம் ஒதுக்க கூடாதுங்கிற பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அப்ப என்ன பண்றது? அந்த மரியாதைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு டேஞ்சர் ஆச்சே. அந்த மரியாதைகள் எல்லாம் நம்ம வந்து குரு பரம்பரைக்கு அப்படியே அர்ப்பணிக்கணும். நம்ம பார்க்கலாம், நிறைய தடவை பிரபுபா சொல்லியிருக்காரு, நான் என்னெல்லாம் செய்யறேனோ அது எல்லாமே என்னுடைய குரு மகாராஜனுடைய கருணையினாலதான் அப்படி. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் சொல்லியிருக்காரு, இது எல்லாமே என்னுடைய குரு மகாராஜனுடைய தாமரை திருவடிகள்ல இருந்து ஒரு துளி
எனக்கு வந்து ஒரு தூசி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது என்னுடைய வாழ்க்கையினுடைய சக்சஸ் அப்படிங்கிறது. யாரு சொல்றது? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஸோ நம்ம வந்து நம்ம யாருக்காவது ஒருத்தர் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்ம பின்பற்ற வராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நிராகரிக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல அதை நம்மளுடைய புலனுணர்ச்சிக்கு எடுத்துக்காம குரு பரம்பரையில நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். அதுதான் வந்து இதுல சீடர்கள் சொத்துக்கள் மூலமா நம்ம பின்பற்றக்கூடிய நம்ம சீடர்கள் மற்றும் சொத்துக்களை கையாளக்கூடிய வழிமுறை. அப்புறம் சாதுவின் குணநலன்கள்னு வரும்போது இங்க ரூப கோஸ்வாமி ஒரு சில குணங்களை சொல்றார். அகிம்சா, பிரம்மச்சரியா, சத்யா, இதெல்லாம் வந்து நற்குணங்கள்னு சொல்லப்படுது. இந்த நற்குணங்கள் எல்லாம் சாதன பக்திக்கு அங்கமா அப்படின்னா இல்லைன்றாரு ரூப கோஸ்வாமி. ஒருத்தர் வந்து அகிம்சாவாதியா இருக்கார் அப்படின்னா அது வந்து சாதன பக்தியினுடைய அங்கம் கிடையாது. ஆனா இந்த நற்குணங்கள் எல்லாம் ஒருத்தர் சாதன பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்க கிட்ட தானா வளருங்கிறார். பாகவதர்ல அவர் மேற்கோள் காட்டி சொல்றார் ரூப கோஸ்வாமி, யார் ஒருத்தர் பகவான் ஹரிக்கு பக்தனா இருக்கிறானோ அவங்கிட்ட எல்லா விதமான நற்குணங்களுக்கும் இன்சார்ஜா இருக்கக்கூடிய தேவதாக்கள் எல்லாரும் அவன் உடம்புல வந்து உட்காந்துப்பாங்களாம். ஆனா யார் ஒருத்தன் ஹரி பக்தி இல்லையோ அவங்கிட்ட யாரும் வரமாட்டாங்களாம். வெளி தோற்றத்துல அவன் நிறைய நற்குணங்களோட இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கூட ஒரு சில நேரம் கேட்போம், சில பக்தர்கள் சொல்லுவாங்க, நம்மளும் கேட்டுப்போம், அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷருங்க, அவர் வந்து ரொம்ப நியாயமா இருப்பாரு, நல்ல விதத்துல இருப்பாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள். உண்மையான நற்குணங்கள் எதுவுமே கிடையாது. உண்மையான நற்குணங்கள் யார் ஒருத்தர் ஹரிக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்க கிட்டதான் இருக்கும். அந்த ஒரு பக்தன் நற்குணங்களை வளர்க்கறதுக்காக தனிப்பட்ட முறையில முயற்சி செய்யறது கிடையாது. ஆனா அந்த நற்குணங்கள் தானா பக்தனுடைய மனதுல, பக்தனுடைய இதயத்துல வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். பக்தர்கள் வந்து பக்தர்கள் எல்லாருமே சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்காங்க. ஆனா சைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாரும் பக்தர்கள் கிடையாது. ஹிட்லர் கூட சைவ உணவு சாப்பிட்றவங்க, ஆனா ஹிட்லர் வந்து பக்தன் கிடையாது. ஆனா பக்தர்கள் எல்லாம் இயற்கையாவே சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. என்ன பிரபுபா சொல்றாருன்னா, நற்குணங்கள் இருந்தா மட்டும் ஒருத்தனுக்கு பத்தாது, ஆனா பக்தன் ஒருத்தன் இருக்கா அப்படின்னா அவங்ககிட்ட எல்லா நற்குணங்களும் இருக்குங்கிற பிரபுபா வந்து ரூப கோஸ்வாமி உதாரணம் கொடுக்கிறார். மிருகாரியனுடைய உதாரணத்தை கொடுக்கிறார். மிருகாரியனுடைய கதை தெரியுமா? அவர் வந்து ஒரு வேடனா இருந்து அவர் பக்தனா மாறினார். ஸோ அவர் பக்தியினுடைய காரணத்தினால அவருக்கு இந்த நற்குணங்கள் எல்லாம் வளருதுங்கிறார். அப்புறம் பக்தி தொண்டு இந்த 64 அங்கங்களும் நம்ம பார்த்தோம். இந்த 64 அங்கங்கள் எல்லாமே பக்தி தொண்டினுடைய 9 விஷயங்கள், 9 அடிப்படை செயல்கள், அதனுடைய உள்ள போயிடுங்கிறார். அதோட பொருந்தக்கூடியதுதான். அது என்ன 9? நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸோ இந்த 9 செயல்களை அடிப்படையா வச்சுதான் இந்த 64 அங்கங்கள் விரிவடைஞ்சிருக்கு. இந்த 9ஐயும் அப்படியே விரிச்சிங்க அப்படின்னா 64 ஆயிடும். ஸோ இந்த 9ஐயும் நம்ம வந்து ஒருத்தர் பயிற்சி பண்ணணும். இந்த 9 எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏதாவது ஒன்றை பயிற்சி பண்ணாலும் அது நமக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடியது. ஒன்றை பயிற்சி பண்றது அப்படின்னா அப்ப மிச்சதெல்லாம் அவங்க பயிற்சியே பண்றதே கிடையாதா அப்படின்னா அது கிடையாது. பக்தி தொண்டினுடைய ஒரு அங்கத்தை பயிற்சி பண்றாரு அவர் அப்படின்னா அது மட்டும்தான் பயிற்சி பண்றாரு அப்படின்னு கிடையாது. அது வந்து ப்ராமினெண்டா இருக்கு, ரொம்ப மேலோங்கி இருக்கு. இப்ப நம்ம கேட்கிறோம் இங்க ஸ்ரவணத்துக்கு உதாரணம் பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் பகவானை பத்தி கேட்டார். கேட்டதுனாலயே பரீட்சித் மகாராஜ் பக்குவத்தை அடைஞ்சிட்டார் அப்படின்னு. சோ அப்ப அவர் கேட்கறது மட்டும்தான் பண்ணாரா? அவர் பகவானுடைய புகழை பாடலையா? கீர்த்தனம் பண்ணலையா? அவர் பகவானை நினைக்கலையா? அவர் பகவானுடைய பாதத்துக்கு சேவை பண்ணலையா? பகவானுக்கு நண்பனா இல்லையா? சேவகனா இல்லையா? எல்லாத்தையும் பகவானுக்காக ஒப்படைக்கலையா? பண்ணாரு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். தன்னையே பகவான்கிட்ட வந்து ஆத்ம நிவேதனம் பண்ணார். தன்னையே பகவான்கிட்ட வந்து அர்ப்பணிச்சார். பகவான்கிட்ட அர்ப்பணிக்கிறதும் ஒண்ணுதான், பகவானுடைய பக்தர்கள்ட்ட அர்ப்பணிக்கிறதும் ஒண்ணுதான். பிரபுபா அடிக்கடி சொல்வார், இந்த சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், அந்த பகவத்கீதையில அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறதை பத்தி விளக்கும் போது பிரபுபா சொல்வார், ஒருத்தர் வந்து கிருஷ்ணர்கிட்டயோ இல்ல கிருஷ்ணருடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகிட்டயோ சரணடையணும், கிருஷ்ணர்கிட்டயோ குரு கிட்டயோ சரணடையணும். அது எல்லாமே சரணடையதான். அதே மாதிரி பரீட்சித் மகாராஜ் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு
சுகதே கோஸ்வாமிகிட்ட வந்து சரணடைஞ்சார். அதுவும் சரணடைவு தான். அதே மாதிரி அவர் வந்து பகவானுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்டார். அவர் கேள்வி கேட்டதன் காரணமாகத்தான் சுகதே கோஸ்வாமி பதில் சொல்ல ஆரம்பிச்சார். அவர் பதில் சொல்ல ஆரம்பித்ததுனாலதான் இந்த முழு கீர்த்தனமும் உருவாயிருக்கு. இவர் கீர்த்தனத்துக்கு நேரடி காரணமா இல்லாத போதிலும் அவரால் கீர்த்தனம் செய்யப்பட்டது. அதனால அவரும் கீர்த்தனம் பண்ணதாதான் அர்த்தம். ஒருத்தர் ஒரு விஷயத்த கேட்கிறாங்க அப்படிங்கும்போது இயற்கையாகவே ஸ்மரணம் அங்க இருக்கணும். வெறுமனே ஏதோ எருமாட்டு காதுல போய் பாகவதம் சொன்ன மாதிரி சுகதே கோஸ்வாமி வந்து பரிஷித் மகாராஜ் காதுல பாகவதம் சொல்லல. பரிஷித் மகாராஜ் சொல்றத சுகதே கோஸ்வாமி சொல்றத பரிஷித் மகாராஜ் ரொம்ப கவனமா கேட்டுன்னு இருக்கார். கவனமா கேட்கிறார் அப்படின்னா அவருடைய ஸ்மரணமும் அங்கதான் இருக்கு. ஸ்மரணம் வந்து விலகி போகலன்னு அர்த்தம். அதனால ஏன் இப்படி இங்க சொல்லப்படுது ஸ்ரவணம் அப்படிங்கிறது பரிஷித் மகாராஜ் உதாரணமா கொடுக்க போறாரு அப்படின்னா, பரிஷித் மகாராஜ் செய்த பக்தி தொண்டுல ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா மேலோங்கி இருந்தது. மற்றவற்றை காட்டிலும் ஸ்ரவணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருந்தது. சுகதே கோஸ்வாமிக்கு கீர்த்தனம் அப்படிங்கிறது மேலோங்கி இருந்தது. பிரகலாத் மகாராஜுக்கு ஸ்மரணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருந்தது. பிரகலாத் மகாராஜும் பிரச்சாரம் பண்ணார், கீர்த்தனம் பண்ணார். நம்ம பார்த்தோம் பிரகலாத் மகாராஜ் டிராமா போட பார்த்தோம். பிரகலாத் மகாராஜ் நல்ல தத்துவங்களை பிரச்சாரம் பண்றார். பிரச்சாரம் அப்படிங்கிறது கீர்த்தனம், பகவானை பத்தி புகழ்ற. அப்ப அவரு கீர்த்தனம் பண்ணலையா அப்படின்னு நம்ம சொல்ல பாதம் பண்றது கிடையாது. அதுல அவருடைய செயல்கள்ல இந்த ஸ்மரணம் அப்படிங்கிறது அதிகமா மேலோங்கி இருந்தது. அதே மாதிரி பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் ஒன்னொன்னுக்கு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 9 பக்தி தொண்டையும் பயிற்சி செஞ்சதா அம்பரீஷ் மகாராஜா காட்டுறார் ரூப கோஸ்வாமி. சோ இது வந்து நம்ம பார்த்திருக்கோம் பக்தி தொண்டனுடைய 5 அங்கங்கள். அப்புறம் மொத்த 64 அங்கங்களையும் ஆதரிக்கக்கூடியது, அதே சமயத்துல எதிராக இருக்கக்கூடியது, இதெல்லாம் பார்த்தோம். சோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பக்தி தொண்டுல இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய அபராதங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது முன்னாடியே வந்தது, நம்ம இப்ப பார்க்கிறோம். 8வது அத்தியாயத்துல பக்தி தொண்டினால நம்ம செய்யும் போது தவிர்க்க வேண்டிய அபராதங்கள் சொல்லப்படுது. அபராதங்கள் அப்படிங்கும்போது 2 வகையான அபராதங்கள் இருக்கு. ஒண்ணு சேவா அபராத், இன்னொன்னு நாம அபராத். சேவா அபராதத்தினுடைய லிஸ்ட் இங்க கொடுக்கிறார், நாம அபராதத்தினுடைய லிஸ்ட் கடைசியில கொடுக்கிறார். நாம அபராதம் 10 இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். யாரால 10ஐயும் சொல்ல முடியும்? 10 சொல்லணும். 1 2 3 4 பேர் தான். மிச்சம் இருக்கிற 15 பேருக்கு ஒன்னொருத்தருக்கும் தெரியல. நாம அபராதம் 10 தெரியாதா? தெரிஞ்சு வச்சுக்கணுமே. ஓகே, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திப்பது குற்றம். முதல் அபராதம் வைஷ்ணவ அபராதம். பகவானுடைய நாமத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திக்க வைஷ்ணவ அபராதம். அதுக்கடுத்து பிரம்மா, சிவன் போன்ற தேவரின் நாமங்களை விஷ்ணு நாமத்திற்கு சமமாகவோ அல்லது தன்னிச்சானதாக இருக்கிறது குற்றம். ஓகே. 3 ஆன்மீக குருவின் கட்டளை மீறுவதும் ஒரு சாதாரணமாக மனிதனாக நினைப்பது குற்றம். 4 வேத இலக்கியங்களும் வேத வழி வந்த நூல்களும் நிந்திப்பது குற்றம். 5 ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கற்பனையானது கருவது குற்றம். 6 புனித நாமத்திற்கு பௌதிக வியாக்கியானம் கொடுப்பது குற்றம். 7 புனித நாமத்தின் பெயரால் பாவ காரியங்கள் செய்வது குற்றம். 8 வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களுக்கு பலன்களை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருவது குற்றம். 9 நம்பிக்கையில்லாத மனிதருக்கு புனித நாமத்தின் மகிமை எடுத்துச் சொல்வது குற்றம். 10 பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமை அறிந்தும் பூரண நம்பிக்கையில்லாமல் இருப்பதும் புனித நாமத்தை கவனக்குறையாக உச்சரிப்பதும் குற்றமாகும். கவனக்குறையாக உச்சரிக்கிறது தனியா வருது, அதெல்லாம் மிச்சம் வரதெல்லாம் குற்றங்கள். மொத்தம் 10 குற்றங்கள். இந்த 10 குற்றங்களை நம்ம ஒரு கிளாஸே எடுத்திருக்கிறோம். 2 தடவை எடுத்திருக்கேன் நான் 10 குற்றங்களா. யார் சொல்ல முடியும்? 2 தடவை எடுத்திருக்கிறேன். உடுப்பில ஒரு தடவை எடுத்தோம், தீட்சைக்கு முன்னாடி. ஸோ 2 தடவை விளக்கமா எடுத்தோம். அது இல்லாம அப்பப்ப நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் 10 அபராதங்களை பத்தி. இன்னும் 10 அபராதங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கேடு. ஸோ எல்லாரும் மனப்பாடம் பண்றீங்க 10 அபராதங்களா? சரியா? ஓகே. இப்போ சேவா அபராத், அந்த நாம அபராதம் ஏற்கனவே நம்ம விளக்கியாச்சு. நாம அபராதத்தை நாம விளக்க போறதில்ல. சேவா அபராத் ரூப கோஸ்வாமி ஒரு சில அபராதங்களை குறிப்பிடுறார்.
பகவானின் ஆலயத்திற்குள் ஒருவன் மோட்டாரிலோ பல்லக்கிலோ காலணிகளிலோ செல்லக்கூடாது. நம்ம கோயிலுக்கு வரும்போது ஸ்டைலா கோயிலுக்குள்ளாரே வண்டி வந்து நிறுத்துறது, அப்படி கோயில்ல இருந்து அப்படி பகவான் கோயிலுக்கு வரும்போது எதனால இது சொல்லப்படுது? இந்த சேவாபராதம் எல்லாமே நான் முதல்ல சொன்னேன், விக்கிரகம் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணர். இந்த சேவாபராதம் எல்லாமே இயற்கையா நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறத உணர்றது தான். அதை உணராத பட்சத்துல நம்ம இந்த சேவ அபராதத்தை தவிர்க்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அதனாலதான் இது அபராதம், இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இதுதான் வைதி சாதன பக்தி. சாதன பக்தியில இருக்கும்போது இதெல்லாம் தூண்டுது, இதை செய்யாத இதை செய்யாத அது செய்யாத. ஆனா இயற்கையான பற்றுதல் பகவான் மேல வந்ததுக்கு அப்புறம் அது பகவானுடைய விக்கிரகம் வரும்போது இந்த அபராதங்கள் எல்லாம் தானா ஒருத்தனை விட்டு போயிடும். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு தான் ஒதுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பகவான் கிருஷ்ணரை அவருடைய விக்கிரக ரூபத்துல பகவான் கிருஷ்ணர் இருக்கும்போது அவரை பகவான் கிருஷ்ணரை நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் நம்மளுடைய கண்கள் பயிற்சி பெறலாம், நம்மளுடைய மனம் இன்னும் அந்த நிலைக்கு உயர்வு பெறலாம். அதனால நமக்கு இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய்யாத செய்யாதன்னு சொல்லப்படுது. பகவான் அவர் இந்த பிரபஞ்சம் மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் முதலாளி. அது மட்டும் இல்லாம அவருக்கு எவ்வளவோ ஆன்மீக கிரகங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். ஆனா அவர் ரொம்ப கருணையோட தன்னுடைய விக்கிரக ரூபத்துல அவர் வந்து அவதாரம் பண்றார். இருந்தாலும் நம்ம அவரை வந்து அலட்சியப்படுத்திட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்தோம் அப்படின்னா அது அபராதம் தானே. ஒண்ணும் கிடையாது. நீங்க போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் சந்திக்க போறீங்கன்னு வச்சோங்க, அப்படி மந்தாவா அப்படி மிடுக்கோட அப்படி சீஃப் மினிஸ்டர் முன்னாடி போனீங்கன்னு வச்சோங்க, அப்படியே பார்ப்பாங்க சீஃப் மினிஸ்டர், இவனுக்கு என்ன வேணும், எதுக்கு வந்திருக்காங்க, போ சொல்ல. நம்ம முன்னாடியே நீ படம் காட்டுறியா அப்படிமா. ஒரு ஆஃப்டர் ஆல் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அப்கோர்ஸ் கிருஷ்ணர் வந்து கருணை வாய்ந்தவர், நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி அகங்காரத்தோட இருக்கவங்க கூட கிடையாது. ஆனா அதே சமயத்துல அது நம்ம பக்தியில முன்னேறதுக்கு தடையா இருக்கும். அதனால இதை வந்து தவிர்க்கணும். அகங்காரத்தோட கோயிலுக்கு வர்றதை தவிர்க்கணும். ஜென்மாஷ்டமி ரத்த யாத்திரை விழாக்களை கொண்டாட ஒருவன் தவறக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி திருவிழாக்கள் வரும்போது அதுல கொண்டாடணும். திருவிழாக்கள்ல கொண்டாடுறது அப்படின்னா அதுல சேவை பண்றது, திருவிழாக்கள்ல பங்கெடுத்துக்கிறது, கீர்த்தனம் பண்றது, இந்த மாதிரி திருவிழாக்கள் இருக்கக்கூடிய எல்லா சேவையும் நம்ம பங்கெடுத்துக்கிறது. வெறும் பிரசாதம் சாப்பிட்றது கிடையாது. திருவிழா அப்படின்னா அதுல சேவையில பங்கெடுத்துக்கிறது. ஓகே, திருவிழா அப்படின்னா பிக் ஃபீஸ்ட், நைட்டு 12 மணிக்கு பெரிய ஃபீஸ்ட் தரப்போறான் அப்படின்னு நம்ம கிடையாது. சேவையில பங்கு எடுத்துக்கணும், அதுதான் கொண்டாடுறதுக்கு அர்த்தம். அப்ப நம்ம வரக்கூடிய ஆனந்தத்தை நம்ம உணர முடியும். சேவையில பங்கெடுத்துட்டு வரக்கூடிய ஆனந்தம் உன்னதமானதா இருக்கும். விக்கிரகத்துக்கு முன்பு விழுந்து வணங்க தவறக்கூடாது. விக்கிரகம் வந்த கோயிலுக்குள்ள வந்தோம்னா இன்னைக்கு பாக்குறேன் நிறைய பேர் நம்ம டியோட்டிஸ் கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா கையை கட்டி நிற்கிறாங்க. கோயில் முன்னாடி வந்தா ஒருத்தர் வந்து விழுந்து பகவான் முன்னாடி கும்பிடணும். சாப்பிட்டுட்டு கை கால் கழுவுறது, இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். தீட்டுப்பட்ட ஒருவர் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. என்கிட்ட மெட்ராஸ்ல ஒருத்தர் கேட்டார், சுமி எங்க வீட்டுல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் பாட்டு கோயிலுக்கு வந்துட்டு நேரமா வரலாமா? நான் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஒரு பக்தர்கிட்ட. அவர் வந்து அதெல்லாம் இஸ்கான்ல கிடையாதுங்க, நீங்க வரலாம்னு சொல்லிட்டாருங்க. அப்கோர்ஸ் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ரூப கோஸ்வாமி சொல்றார், தீட்டுப்பட்டது அப்படின்னா ஒருத்தர் கோயிலுக்கு வரக்கூடாது. பிரபு ஒரு தடவை சொன்னார் அவருடைய சிஷ்யர்கிட்ட, டெல்லியில வரக்கூடாது அப்படின்னு. சாதாரண நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், நான் வந்து பெருமாள் கோயிலுக்குலாம் போகல, ஆனா இஸ்கான் கோயிலுக்கு மட்டும் வந்தேன். என்ன எனக்கு சிரிப்பு தான் வந்து வித்தியாசப்படுத்தி பாக்குறாரு. உணர்வு இல்லை, இங்க பகவான் இருக்காரா இல்லையாங்கிறது தெரியல. அவங்களோட எண்ணத்துல வந்து அந்த விமானம் இருந்தா அது வந்து கோவில்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படியே நினைச்சுக்கிறாங்க. ஒரு கையினால் வணங்க கூடாது. பகவானுக்கு கும்பிடும்போது ஒரு கையில சல்லிட்டு அடிக்கிறது, நம்ம இப்படி 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 போட்டுக்கிறது, முத்தம் கொடுக்குற மாதிரி இது கிளு ஆட்ட கை எடுறது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம் பகவான் முன்னாடி சத்தம் போடக்கூடாது. பகவான் முன்னாடி வந்து சண்டை போடக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா
பகவான் முன்னாடி காலை அகலமா விரிச்சுக்கிட்டு நிக்க கூடாது, ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன்ல காலை விரிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. அப்புறம் முழங்கால்களை கைகளில் கட்டி கொண்டு ஒருவர் அமரக்கூடாது, பகவானின் முன்பு படுக்க கூடாது, பகவான் முன்பு பிரசாதம் வாங்கி சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறரிடம் பேசி மத்தவங்க கூட பேசிட்டு இருக்க கூடாது, கூக்குரலோ ஊழையிடோ கூடாது, சண்டை போடக்கூடாது, பிறரை தண்டிக்க கூடாது, பிச்சைக்காரனுக்கு தானம் கொடுக்க கூடாது, கடுமையாக பேசக்கூடாது, சால்வை போன்றவற்றை போர்த்தி கொள்ளக்கூடாது, மற்றவர்களை புகழ்ந்து பேசுதல் கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, அப்பான வாயுவை வெளியிடக்கூடாது, தனக்குரிய வசதிகளை கொண்டு விக்கிரகத்தை வழிபடாமல் இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் சொல்லிட்டார் கீதையில, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் எமே பக்தியா பேசுது. எப்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பூ, ஒரு இலை, ஒரு பழம், கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டா போதும், நான் மிச்சது எல்லாத்தையும் நான் வச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது பக்தியில முன்னேறதுக்கு தடையா இருக்கும். ஸோ இதெல்லாம் விதிமுறைகளா சொல்லப்படுது. இதுல ஒரு சில விதிமுறைகள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு விஷயம் நான் ஆக்சுவலி நிறைய தடவை அது நோட்டீஸ் பண்ணேன், இப்ப இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம விக்கிரம் ஆரத்தி நடக்கும்போதும் சரி, பூஜை நடக்கும்போதும் சரி, நம்ம பகவான் முதுகை காட்டக்கூடாது. இங்க அவர் சொல்றார், பகவான் முன்னாடி ஒருத்தர் சுற்றக்கூடாது, பகவானுக்கு முதுகு காட்டக்கூடாது. நடனம் ஆடுறோம் அப்படின்னா முன்ன பின்னதான் இருக்கும். இங்க சொல்றார், ரூப கோஸ்வாமி சொல்றார், பக்தி ரசாம சுந்தர் மகாராஜ் நிறைய தடவை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ரூப கோஸ்வாமி அதான் சொல்ற, அதான் சொல்றேன், நம்ம அதை நிறுத்தணும்னு சொல்றேன். நீங்க பகவானுக்கு முதுக தானே காட்டுறீங்க. அதெல்லாம் நீங்க நம்ம நடனம் ஆடுறோம் அப்படின்னா அதை எதுக்காக ஆடுறோம்? அவருடைய திருப்திக்காக. அவரை பார்த்து நம்ம நடனம் ஆடணும். அவரை அட்லீஸ்ட் அவரு முதுகு காட்டிட்டு நடனம் ஆடக்கூடாது. நீங்க யாருக்கும் ஒருத்தர் நடனம் ஆடுறாரு, ஸோ அது பகவானுடைய திருப்திக்காக செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். கிருஷ்ணருக்கு அளிக்காத ஒருவன் எதையும் உண்ணக்கூடாது. காலத்திற்கு ஏற்ப புதிதாக விளைந்த கனிகளையும் தானியங்களையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க தவறக்கூடாது. இதுவும் வேத கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான கருத்து. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேத கலாச்சாரத்துல கோயில் முதல்ல அப்கோர்ஸ் வீடுகள்லயும் அவங்கவுங்க விக்கிரம் வச்சிருப்பாங்க நிறைய பேர், குறிப்பா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் விக்கிரம் வச்சிருப்பாங்க வீடுகள்ல. எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுல ஏதாவது புதுசா முளைக்குது அப்படின்னா, அதாவது தானியம் ஏதாவது முதல்ல அறுவடை பண்ணாங்க அப்படின்னா முதல்ல கொண்டு போய் கோயிலுக்கு கொடுப்பாங்க. இது இன்னைக்கும் நிறைய பேர் பழக்கத்துல இருக்கு. முதல்ல வரக்கூடிய முதல்ல வர்றது கொண்டு போய் ஐயனார் கோயில கொடுக்குறாங்களா? எங்க காட்டுல முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நெல் அறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 தூர் அறுத்து போய் முதல்ல கோயில் பக்கத்துல அதுதான் வேத கலாச்சாரம். அதுதான் கட்டிட்டு வந்தா முதல்ல காய்கறியோ பழமோ எது வந்தாலும் அது பகவானுக்கு முதல்ல அர்ப்பணிக்க, அது ஒருத்தர் தவறக்கூடாதுங்கிறார். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம யாருக்கும் கொடுக்க கூடாது. திருமூர்த்தத்துக்கு முதுகை காட்டி கொண்டு உட்காரக்கூடாது. ஆன்மீக குருவை மௌனமாக வணங்கக்கூடாது. மௌனமாக வணங்கக்கூடாதுன்னா, ஆன்மீக குருக்கு வணக்கம் செலுத்தும் போது அவருடைய பிரணாமந்திரம் சொல்லணும். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நம்ம கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா பிரபுபாது முன்னு வணங்கும் போது பிரபுபா பிரணாமந்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பல பேர் அதை சொல்றதே கிடையாது. பிரபுபா பிரணாமந்திரம் சொல்லி பிரபுபாதுக்கு வணக்கம் செலுத்தணும். ஆன்மீக குருவை புகழ்ந்து பேசுவதில் ஒருவன் தவறக்கூடாது. குரு ஒருத்தர் புகழணும், குரு ஒருத்தர் குருவை மதிச்சு அதுக்கு தகுந்த நடத்தையோட நடந்துக்கணும். குரு முன்னாடி தன்னை புகழக்கூடாது. ஒரு சிலர் குரு முன்னாடி வந்துட்டாங்கன்னு வச்சோங்க, மகாராஜ் நான் இது பண்றேன் மகாராஜ், நான் அது பண்றேன் மகாராஜ், இந்த சேவை நான் பண்றேன், அந்த சேவை நான் பண்றேன் இப்படின்னு தன்னை பத்தியே பெருமை சொல்லிப்பாங்களோ ஒழிய குருவை எதுவும் சொல்ல மாட்டான். தன்னை பத்தியே பெருமை சொல்லிப்பாங்க. இது ஒருத்தர் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு இதான் திரும்பி சொல்றேன், முதல்ல சொன்ன அதே கருத்து திரும்பி சொல்றேன். இது எல்லாமே எதனால வருது அப்படின்னா, நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தினால. அகம் அமேத்தி, என்னுடையது, நான் ஆனந்திக்கணும், நான் சந்தோஷமானவனா இருக்கணும், அந்த எண்ணத்தினாலதான் இது எல்லாமே வரும். இது கிருஷ்ணருடையது, நம்ம கிருஷ்ணரோட கோயிலுக்கு வரோம், கிருஷ்ணரை வழிபடுறோம்,
குரு கிருஷ்ணருடைய பிரதிநிதி, அந்த எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் வராது. நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் என்ன இவங்க சொல்றதை கேட்கறது. இது வந்து ரொம்ப ஆழமானது அகங்காரம் அப்படிங்கிறது. ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்து ஒரு இடத்துக்கு போறதில்ல, ஒரு கோயிலுக்கு வந்துருந்தார் மெட்ராஸ்ல ஒரு பக்தர். அவர் வந்து கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தார், தீட்சையெல்லாம் வாங்கினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா கொஞ்ச நாள் அப்படியே பக்தர்களோட அப்பப்போ வருவாரு, எப்பயாவது வருவார். ஆனா அவர் என்ன சொன்னார் இன்னொரு பக்தர் அப்படின்னா, நான் வந்து கோயிலுக்கு போறதில்ல. ஏன் அப்படின்னா, ஏன்னா கோயில வந்து நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், நான் வந்து 10 வருஷமா கோயிலுக்கு வர்றேன், ஆனா நான் சொல்றது யாரும் கேட்கல. நான் எப்படி அங்க போறது? போவேன், எப்பயாவது நினைச்சா போவேன். அப்படி இருந்தோம்னா அகங்காரம் வந்து போகல. தீட்சை வாங்கி இருக்கிறாங்க, பக்தியை பயிற்சி பண்றோம், பகவானோட நாமத்தை சொல்றோம், ஆனா அந்த அகங்காரங்கிறது விட்டு போகல. இது ரொம்ப ஆழமானது. நான் சொல்றது அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்காது. இது எல்லாமே வந்து தவிர்க்கணுங்கிறார். அதான் ஒன்னொன்னா ரூல் ஒவ்வொன்னா பாயிண்ட் பண்ணி ரூப கோஸ்வாமி மென்ஷன் பண்றார். அப்புறம் இருட்டறையில பகவானை தொடக்கூடாது. வராக புராணத்துல இருந்து 32 குற்றங்கள் கொடுக்கிறார். சாரி, இதுக்கு முன்னாடி இந்த 32 ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் வராக புராணத்துல இருந்து ஒரு 29 விதிகள் மேற்கோள் காட்டுறார். சோ இதுல இந்த வராக புராணத்துல இருந்து கொடுக்கப்படக்கூடியதுல ஒரு சில விதிமுறைகள் ஏற்கனவே சொன்னதா இருக்கும். இருட்டறையில வைத்து விக்கிரகத்தை தொடக்கூடாது. விக்கிரக வழிபாட்டுல இருக்கக்கூடிய விதிமுறைகளை கடுமையா பின்பற்றணும். நான் சும்மா கிணிங்கிணிங்கின்னு மணி அடிச்சுட்டு இருந்தா போதும், விதிமுறைகள்லாம் யாருங்க கண்டா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. விதிமுறைகளை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது கூடாது. இப்படி பண்ணணும்ன்றதுன்னா அப்படிதான் பண்ணணும். ஓசை ஏதும் எழுப்பாமல் ஒரு கோயிலுக்குள் செல்லக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது பகவானை தரிசிக்க போகும்போது அங்க வந்து பகவானுடைய பிரணாமந்தத்தோ இல்லை பகவானுக்கு ஜெய் சொல்லிண்டோ இல்லை ஒரு மணி அடிச்சுட்டோ இல்லை கை தட்டிண்டோ தான் உள்ள நுழைவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கோயில்கள்ல பகவான் விக்கிரகாரிக்கு முன்னாடி மணி இருக்கும். மணி எதுக்கு வச்சிருக்காங்க? மணி அடிச்சுட்டு உள்ள போறது. நம்ம கோயில இல்ல, அந்த மணி அடிக்க முடியாது நீங்க. ஆனா வரும்போது பகவான் அட்லீஸ்ட் பகவான் முன்னாடி வரும்போது கிளாப் பண்ணிட்டு பகவானுக்கு பிரணாமம் பண்றது உச்சிதமானது. வழிபடும் போது ஒருவர் அமைதியை கலைக்க கூடாது. நாய் போன்ற இழிந்த விலங்குகளின் பார்வையில் பட்ட உணவினை விக்கிரகத்திற்கு படைக்க கூடாது. இழிந்த விலங்கு அப்படின்னா ஒரு சிலர் இன்னும் சொல்ல போனா மனுஷங்க கண்ணில் பட்டது சாப்பிடும், படைக்க கூடாது. பக்தர் அல்லாதவர்கள் கண்ணில் பட்டது அப்படின்னா கூடிய மட்டும் அந்த ஜனங்கள்லாம் வந்து பிரசாதத்தை விட்டு ஒதுக்கியே வச்சிடணும், போகா விட்டு ஒதுக்கியே வச்சிடணும். ஏன் அப்படின்னா அந்த இன்னைக்கு கலியுகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து நாயை விட கேவலமா இருப்பாங்க. மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், நம்ம சொல்றோம் பொதுவா மக்கள்கிட்ட சொல்றோம் நாய் மாதிரி நாய்களையும் பன்றிகளையும் போல இருக்கிற அப்படின்னு. ஆனா உண்மையில இது மாதிரி சொல்றது வந்து தப்பு அப்படிம்பார். ஏன்னா இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது நாய்க்கும் பன்றிக்கும் அதை வந்து அவமானப்படுத்துற மாதிரி. மகாராஜ் அடிக்கடி சொல்ல இது மாதிரி சொல்றது வந்து நாய்களையும் பன்னிகளையும் நம்ம வந்து அவமானப்படுத்துறோம். ஏன்னா நாயும் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. மனுஷன் செய்யக்கூடிய ஒரு சில பாவ காரியங்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாய் பண்ணிலாம் செய்யறது கிடையாது. அவ்வளவு பாவம் பண்ணலாம். ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம். அதுதான் மாமிசம் சாப்பிடுது, ஏமாத்துறது, தன்னோட சொந்த ஜனங்களே வந்து பண்றது. அபார்ஷன், நாயெல்லாம் அபார்ஷன் பண்றது கிடையாது, பன்னிக்குட்டிலாம் அபார்ஷன் பண்றது கிடையாது, மனுஷங்க அபார்ஷன் பண்றாங்க. ரொம்ப நிறைய தடவை மென்ஷன் பண்ண தாய் குலங்கள் இந்த கலியுகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ மிகப்பெரிய பாவங்கள்ல ஒன்று அதெல்லாம். ஸோ அது மாதிரி பாவங்கள்லாம் ஜனங்க செய்யறதுனால பக்தர் அல்லாத ஜனங்கள் வந்து நாய்களையும் விட கேவலமானவர்களா இருக்கிறாங்க. வழிபடும் போது ஒருவன் மலர் ஜலம் கழிக்க கூடாது. நறுமண மலர்களை படைக்காமல் நறுமண தூபம் காட்டக்கூடாது. பூ இல்லாம ஊதுபத்தி காட்டக்கூடாதுங்கிறார். மனமற்ற மலர்களை படைக்க கூடாது. எந்த மலர்ல மனம் இல்லையோ அதை நம்ம பகவானுக்கு படைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பற்களை துலக்க தவறக்கூடாது.
உடலுறவு கொண்டவுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. மாதவிலக்கு நாடுகளில் உள்ள பெண்ணை தொடக்கூடாது. இறந்த பிணத்தை தொட்டுவிட்டு ஒருவன் கோயிலுக்குள் நுழையக்கூடாது. துவைக்காத துணிகளையோ அல்லது சிவப்பு நீல வண்ண ஆடைகளையோ ஒருவன் அணிந்து கொண்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது. பிணத்தை பார்த்துவிட்டு ஒருவன் கோயிலுக்கு செல்லக்கூடாது. கோவிலில் வைத்து மலவாயுவை வெளிப்படுத்துதல் கூடாது. கோயிலுக்குள் ஒருவன் கோபம் கொள்ளக்கூடாது. சுடுகாட்டுக்கு சென்று விட்டு அப்படியே கோயிலுக்கு செல்லக்கூடாது. கோயிலுக்குள் ஏப்பம் விடக்கூடாது. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அபின் போன்ற போதைப் பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. உடலில் எண்ணெய் தேய்த்து கொண்டு விக்கிரகத்தில் இருக்கும் அறைக்குள்ளாரையோ திருமூர்த்திகளை தொடவோ கூடாது. பகவானின் உயர் ஆளுமைகளை போதிக்கும் நூல்களை அவமதித்தல் கூடாது. புதிதாக எதிரான நூல்களை அறிமுகப்படுத்தக்கூடாது. பகவானின் முன்பு ஒருவன் தாம்பூலம் தரிக்கக்கூடாது. அழுக்கான பாத்திரத்தில் வைத்த மலர்களை படைக்கக்கூடாது. ஒரு ஆசனம் வெறுந்தரையில் அமர்ந்து கொண்டு வழிபடக்கூடாது. ஆசனமோ விரிப்போ பயன்படுத்தப்பட வேண்டும். நீராடி முடிக்காது திருமூர்த்தத்தை தொடக்கூடாது. நெற்றியில் 3 வரி பட்டையை விடக்கூடாது. பட்டை போட்டு கோயிலுக்கு வரக்கூடாது. கை கால்களை கழுவாமல் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. ஸோ இது மாதிரி பல விதிமுறைகளை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், பக்தி தொண்டில் உள்ள தடைகளை நீக்குபவரா ஒருவர் முதலில் விநாயகரை வழிபட்டே பக்தி தொண்டினை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ என்னடா இது, கோயிலில் வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து விக்கிரகத்தை விநாயகர்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ திடீர்னு பார்த்தா விநாயகரை கும்பிட சொல்லி இங்கே சொல்லியிருக்குது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஸோ இங்கே விநாயகர் அப்படின்னு சொல்லப்படும் போது பொதுவாக விநாயகர் வந்து விக்னம் விகந்தும், விக்னங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு விநாயகர். ஸோ ஒருத்தர் வந்து விக்னங்கள் எல்லாம் போக்குறார் விநாயகர் அப்படிங்கிறதுனால பொதுவாக பௌதிகத்தில் விநாயகரை வந்து எந்த காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஆன்மீகத்தில் சொல்லும்போது இது சாதாரண விநாயகரை குறிப்பிடுறது கிடையாது, இந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்ஷேனரை குறிப்பிடுது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம விஸ்வக்ஷேன வழிபாட்டையும் வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்தது கிடையாது. ஏன்னா மக்கள் அதை வந்து தவறாக புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களை விஸ்வக்ஷேனர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க போய் ஜனங்கள்லாம் போய் பிள்ளையார் இருக்கிறான்னு சொல்லி தூப்பு கண்ணம் போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ ஜனங்களுக்கு புரியாது, விளக்க முடியாது நம்மளால். அதனால் அதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது. அதெல்லாம் தவிர்க்க சொல்லி தான் பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. திருமூர்த்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை தாண்டவோ கால்களினால் மிதிக்கவோ கூடாது. இது வந்து காலை வந்து எதுக்கு உபயோகப்படுத்தணும், நம்ம அதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும், வேற எதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்? இந்த கோயில்ல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படுது. பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படும் போது அந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். ஜட பொருள் தானே கிடையாது, ஜட மாதிரி இருந்தாலும் அது வந்து ஆன்மீகமயமாக்கப்பட்ட பொருள், பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படுறதுனால. அதனால அந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்கள் மட்டும் கிடையாது. இப்ப இந்த பாய் இருக்கு, பாய் சுருட்ட சொன்னோம்னா சர்றன்னு காலில் உதைக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். கால்களை வந்து எதுக்கு உபயோகப்படுத்தணும்? நடக்கிறதுக்கு மட்டும்தான். காலை வச்சு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, அதை வந்து தவிர்க்கணும். அப்புறம் கடவுளின் பேரில் சத்தியம் செய்யக்கூடாது. பல பேர் இதை ஒரு பழக்கமா வச்சுப்பாங்க. நான் கடவுள் சாட்சியமா சொல்றேங்க அப்படிங்கிறது ரொம்ப பழக்கம். கோர்ட்ல பகவத்கீதை வச்சு சத்தியம் பண்றாங்க, பகவத்கீதை வச்சு சத்தியம் பண்றாங்க. ஆனா என்னத்த பகவத்கீதை முன்ன படிச்சே இருக்க மாட்டான், ஆனா சத்தியம் பண்ண மாட்டான். ஆமா, எல்லாம் சும்மா பேருக்கு சத்தியம் வாங்க. ஸோ இதனாலலாம் பிரயோஜனம் இல்லை. எனிவே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய அபராதங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ராகானுகா பாவா பிரேமா அதான் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள் yeah is that a right comparison for him? yes Gurus are very exalted question. yes இது வந்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய ரொம்ப பிரபலமான லெக்சர்ல இந்த கம்பேரிசன் கொடுக்குறார். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு புரியுதா?
ஒரு சிலர் புரியுது, ஒரு சிலர் புரியல. நான் சொன்னேன், பக்தி சான்சர் தாக்கூர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படி ஒரு பெண்மணி பொதுவுல நடனமாட வந்துட்டா தன்னோட காரியத்தை ஒழுங்கா பண்ணணுமோ, அதே மாதிரி ஒரு குரு, ஒரு வைஷ்ணவன் குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டு அவனுடைய காரியத்தை ஒழுங்கா பண்ணணும்னு சொல்றார். ஏன் பக்தி சான்சர் தாக்கூர் அந்த மாதிரி குறிப்பிடுறார் அப்படின்னு கேக்குறார். அவர் சொல்றார், ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா வைஷ்ணவனுடைய முதல் தகுதி சரளத்தா, ஒருத்தன் எளிமையோட இருக்கணும். வைஷ்ணவனா இருக்கணும் அப்படின்னா முக்கியமான தகுதிகள்ல ஒண்ணு ருணாதபி சுனேச்சேன தரோரபி சவிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. எல்லாருக்கும் தெரியும்ல அர்த்தம்? ஓகே. முருகன் தெரியுமா உங்களுக்கு? என்ன அர்த்தம்? சிவகுமார் ஓ தெரியாது. ஓகே, தெரியும்னா அவங்க மண்டையாட்டக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும்னா ஒரு சிலர் தெரியாதவங்களும் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும். அதாவது ஒரு வைஷ்ணவன் மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட பணிவாகவும் எல்லோருக்கும் எல்லா வித மரியாதையும் கொடுத்து தனக்கென்று எவ்வித மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் ஒருவனால் பகவான் ஹரியினுடைய நாமத்தை சதா சர்வகாலம் கீர்த்தனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ வைஷ்ணவன் அப்படின்னா பணிவோடு இருக்கணும். ஆனா ஒரு குருவானவர் மற்றவங்கிட்ட இருந்து, இப்போ குரு கிட்ட வந்து ஒருத்தர் பிரணாம் பண்றார், சேவை பண்றார். சில பக்தி சான்சர் தாக்கூர் சொல்றார் இன்னொரு இடத்துல, எப்ப ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை தன்னுடைய சொந்த சேவையில உபயோகப்படுத்துறானோ, தனக்காக உபயோகப்படுத்துறானோ, அப்ப அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மங்களமும் வரானாம். சோ அப்ப ஒரு குருவானவர் சிஷ்யர்களை தன்னுடைய சேவையில உபயோகப்படுத்துறார். அப்ப அவர் வைஷ்ணவன் அப்படிங்கிற நிலையில இருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. அவர் ஒரு வைஷ்ணவனா இருக்கிறதுங்கிறது அது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. வைஷ்ணவன் பணிவோடு இருக்கணும். யார்கிட்ட இருந்தும் யார்கிட்ட இருந்து எந்த ஒரு மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது, யார்கிட்ட இருந்து மரியாதை எடுத்துக்க கூடாது. ஆனா குருவானவர் சொல்லி தரணும், ஹே வந்து எனக்கு பிரணாம் பண்ணுன்னு சொல்லணும். பிரபுபாத் எப்படி தனக்கு பூஜை பண்ணணுங்கிறது பிரபுபாதே சொல்லி கொடுத்தார். அப்ப இது வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை தானே. அததான் பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்றார். குருவா இருக்கிறது அப்படிங்கிறது, வைஷ்ணவனாவும் இருந்துகிட்டு குருவாவும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஒருத்தன் வந்து மனப்பான்மையை வந்து தெளிவா வச்சுக்கணும். நான் வந்து இது எல்லாத்தையும் குரு பரம்பரைக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை தெளிவா வச்சுக்கணுங்கிற. அதனாலதான் சொல்ற, குரு அப்படிங்கிறது ஷேம்லெஸ் பொசிஷன். எப்படி ஒரு பெண் நடனமாட வர்றாரோ அது மாதிரி குரு அப்படிங்கிறது ஷேம்லெஸ் பொசிஷன் அப்படிங்கிறார். ஆனா அதே சமயத்துல அவர் சொல்றார் பக்தி சான்சர் தாக்கூர், ஆனா இந்த ஷேம்லெஸ் பொசிஷனா இந்த இருந்தாலும் இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இது என்னுடைய குருவினுடைய கட்டளை, சைத்தன்ய மகாபிரபுனுடைய கட்டளை. சைத்தன்ய மகாபிரபுனுடைய கட்டளை என்ன? யாரே தேக்கே தாரகோ கிருஷ்ண உபதேஷ் அமாரா கியா குரு ஹோய். என்னுடைய ஆணையின் பேர்ல நீ வந்து குருவாயிடு அப்படிங்கிற. யாரெல்லாம் பாக்குறியோ எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய உபதேசத்தை நீ பிரச்சாரம் பண்ணு, என்னுடைய கட்டளையின் பேர்ல நீ குருவாகுங்கிறார். சோ பக்தி சான்சர் தாக்கூர் சொல்றார், இந்த குருவா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வெக்கங்கட்ட நிலை. ஆனா அதே சமயத்தை சைத்தன்ய மகாபிரபுனுடைய கட்டளை என்னுடைய குருவினுடைய கட்டளை. அதனால இதை நான் வந்து திறம்பட செஞ்சாகணும். இந்த திறம்பட செய்யாம நான் வந்து ஏனோதானு ஒதுங்கினேன் அப்படின்னா அப்ப அது வந்து நல்லது கிடையாதுங்கிற. சிட் ஓகே. வேற ஏதாவது கேள்விகள்? ஓஹோ, நம்ம வந்து நம்மளுடைய செயல்களால வரக்கூடிய விளைவுகளை நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். சேவை செய்யறது அப்படிங்கிறது கர்மார்ப்பணம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பக்தி தொண்டுடைய 64 அங்கங்கள்லயே ஒண்ணு வந்து கர்மார்ப்பணம். நம்மளுடைய செயல்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. நம்ம ஒரு செயலை செய்யும் போது, நம்மளுடைய தொழிலை செய்யும் போது இது கிருஷ்ணருக்காக செய்யறோம் அப்படிங்கிற மனோபாவத்தோட நம்ம செஞ்சு அதனால வரக்கூடிய விளைவுகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அது பக்தி தொண்டு இல்லைன்னு சொல்ல. ஆனா அதனால செய்யப்படக்கூடிய செயல்கள் எல்லாமே எனக்கு பக்தி தொண்டாயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கிடையாது.
இப்ப அதான் உதாரணம் கொடுத்தேன். ஜென்மாஷ்டமிக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, அந்த பணத்தை சம்பாதிச்சு அவர் கொடுத்தாரு, அது அவருக்கு பக்தி தொண்டு. ஆனா அதே சமயத்துல இதனால வரக்கூடிய பக்தி எல்லாம் நான் தான் செய்யறேன், யார் பூஜை பண்ணாலும் சரி, யார் அபிஷேகம் பண்ணாலும் அதெல்லாம் நான் தான் செய்யறேன்னு நினைச்சாருன்னா, அது எல்லாத்துலயும் எனக்கு பங்கு உண்டு நினைச்சாருன்னா அது சரி கிடையாது. இல்லையா? ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, கேளுங்க. அதிகமா சம்பாதிச்சு தொழில் அதிக விருத்தி பண்ணி தன்னுடைய புலநிகழ்ச்சிக்கோசரம் கூட செய்யற மாதிரி இருக்கு. பட் அது எப்படி கிருஷ்ணனோட ஆர்வத்தோட கூட நம்ம செய்யலாம் இல்லையா? நம்ம தொழிலை விருத்தி பண்ணி அதை கூட செய்யலாம் இல்லையா? அந்த ஆர்வத்தோட செய்யலாம் இல்லையா? ஆர்வம் இருக்கலாம், ஆனா அதோட சேர்த்து ஒரு லிமிட்டும் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய சக்தி என்ன அப்படிங்கறத ஒருத்தர் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்துல ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தெரியும், என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறது. ஈவன் வைஷ்ணவர்கள் கூட பக்தியிலையும் சரி, நம்மளால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறது, அப்கோர்ஸ் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளே லிமிட் போடக்கூடாது, அதுவும் தப்பு. ஆனா அதே சமயத்துல ஓவர் ரியலிஸ்டிக் உண்மை நிலவரத்துக்கு ஓவராகவும் நம்ம வந்து முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நாளைக்கு பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான திட்டங்களை தீட்டிக்கிட்டு அதுக்காக மும்முரமா உழைச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அது வந்து பக்திக்கு உபத்திரம் ஆயிடும். அதாவது ஒருத்தன் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி ஓட்டணும்னா, கிருஷ்ண பக்திக்கு பாதகம் வராம ஓட்டணும். நான் வந்து இப்ப ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லயே அவன் அதுல அதிகமான முயற்சிகள் எடுக்காமலேயே அதிகமா தன்னால சம்பாதிக்க முடியும். கிருஷ்ணருக்கு நான் வந்து அதிகமா பண்ண முடியும், தன்னுடைய கிருஷ்ண பக்தியை பாதிப்படையாம அப்படின்னா அவன் ஒருத்தன் பண்ணலாம். இப்ப வந்து ஒண்ணும் கிடையாது, நான் வந்து 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. 4 மணி நேரத்தை நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் புக்கு படிக்கிறேன். இது என்னுடைய அன்றாட ஷெடியூலா இருக்கு. மீதி 12 மணி நேரத்துல மிச்சதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் நினைக்கிறேன், நம்ம கிருஷ்ணருக்கு இன்னும் நிறைய சேவை பண்ணலாம். 8 மணி நேரம் வேலைக்கு பண்ணா எனக்கு 8000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. நான் 12 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு 12,000 ரூபாய் சம்பளம் தரும். சரி, நான் போய் 12 மணி நேரம் வேலை செய்யறேன், இந்த ஜெபமெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம். இந்த 12,000 ரூபாய் நான் சம்பாரிச்சு அது மூலமா நான் காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து ஃபுல்லா பண்ணுவேன் அப்படின்லாம் பல பேர் திட்டுவாங்க. இதைதான் நான் மனுஷன். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய திட்டமானது நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு பாதகம் இல்லாம இருக்கணும். நம்மளுடைய கிருஷ்ண பக்திய எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ண பக்திக்கு இடையூறு இல்லாம நம்ம எவ்வளவு அதிகமா பண்ண முடியுமோ பண்ணலாம். சாதனாவை நம்ம வந்து தடைப்படக்கூடாது. ஈவன் அதுக்கும் லிமிட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்திய ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அப்போ வந்து குறிக்கோள் வந்து மறந்து போயிடுறோம். அதாவது ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அப்கோர்ஸ் டைம் இருக்கு, இருந்தாலும் ஒரு சின்ன கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மேபி ஏற்கனவே. இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க, தப்பு கிடையாது. கேட்காதவங்க கேட்டுதான். ஒரு ஆக்சுவலி இந்த கதையை 2 விதமா சொல்றாங்க, நான் ஒரு விதமா சொல்றேன். அப்கோர்ஸ் சேம் மெசேஜ். ஒரு சிஷ்யன் கிட்ட குரு கட்டளை கொடுக்கிறார், நீ பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சிஷ்யன் உடனே நினைக்கிறான், முன்னே படிக்கிறதுக்கு போறான், ஆனாலும் படிக்க முடியல, ஆசிரமத்துல ரொம்ப பிரச்சனை, ரொம்ப நிறைய இந்த சேவை. குருவே, நீங்க சொன்னதை என்னால பண்ண முடியல, சரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து காட்டுக்கு போய் தனியா கோயில போய் உட்காந்து நான் வந்து பகவத்கீதை படிக்கிறேன். சரி, அதுதான் உன் விருப்பம்னா நீ போய் சேரு அப்படிங்கிற. உடனே அவன் காட்டுக்கு போறான், குகைக்கு போறான். முதல் நாள் உட்காந்து ரொம்ப மும்மரமா பகவத்கீதை படிக்கிறான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தூங்குறான். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பகவத்கீதை எலி கடிச்சிருக்குது கொஞ்சம். ஐயோ, என்னடா இது, எலி இருக்குதே,
பார்க்குறோம் தினமும் எலி வருது, தினமும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு எலி. சரி இந்த எலி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை ஒண்ணு வாங்குறான். பூனை வெளியில போய் ஊர் நாட்டுக்கு வந்து கேட்கறான், எனக்கு ஏதாவது ஒரு பூனை கொடுங்க அப்படின்னு. ஊர் ஜனங்களா ஓகே சாது கேட்கிறாரு, பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு பூனையை கொடுத்துறாங்க. ஸோ அந்த பூனையை வாங்கிட்டு வந்தா பூனை சும்மா இருக்குமா? பூனைக்கு அதுக்கு பால் கொடுக்கணுமே. ஸோ இது என்னடா அது பால் இது கேட்குது, பூனை இல்லைன்னா செத்து போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சரி ஒரு பசு இருந்தா நமக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு. ஒரு பசுமாடு ஊர்ல கேட்கிறார், பசுமாடு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துடுறார். பசுமாடு கட்டி கொஞ்ச நாள் பால் கறக்குறாரு. பசுமாட்டை பாத்துக்கறதுல அதை பால் கறக்கறதுல அவருக்கு நேரம் தெரியா போகுது. ஐயோ நம்மளால பகவத்கீதை படிக்க முடியலையே, சரி என்ன பண்ணலாம், இப்ப இந்த பசுமாடை பாதுகாத்துக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் போடலாமே. யாரா போட்டாலும் கஷ்டம், நம்மளே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க வீட்டுல மனைவி வந்துட்டு அவங்க பாத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் என்னாச்சு, கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆனா விட்டுருமா குழந்தை குட்டிங்க, அப்புறம் ஒரு வீடு வேணும். இப்படியே இதுலயே அவருடைய நேரம் எல்லாம் போயிட்டே இருந்தது. அவர் பகவத்கீதை படிக்கவே இல்லை. ஒரு தடவை குரு வராரு, என்னப்பா நீ பகவத்கீதை படிச்சியா? ஐயோ குருதேவரே பகவத்கீதையா? ஆமா குருதேவரே, நீங்க அதுக்கு தானே என்ன காட்டுக்கு அனுப்புனீங்க, மறந்தே போச்சு. என்ன பயங்கர பிஸியா இருக்கிறானா? சரி ஏன் இதெல்லாம் பிஸியான? சும்மா ஒரு எலி தொந்தரவு பண்ணுச்சு, அதனால எல்லாத்தையும் பேசிட்டு சொன்னமா கவனமா இருக்கு. இதனால அது பண்ண, அதனால இது பண்றேன், பக்தியில முன்னேறதுக்கா அது இது இதுன்னு சொல்லிட்டு பெருசா பண்ணிட்டு கடைசியில நம்ம எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது. பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட ஆரம்பிக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் டைவர்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா செயல்படணும்.